இந்த உலகத்தில் அசைகின்ற அனைத்து பொருட்களுடைய அசைவுக்கு அல்லாஹ் கட்டளை வரும். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லுவான், இந்த அல்லாஹ்வின் கட்டளைகளை நீங்க மட்டும் அதை சேமிக்க நினைச்சா கடலை மையாக்கினாலும் அது சரி வராது. அல்லாஹ்வோட கட்டளை இல்லாம எதுவுமே நடக்காது என்று இருக்கும் பொழுது அல்லாஹ்களை நாங்க நினைச்சாதான் அல்லாஹ்களை நினைப்பான்ன்றாங்க. அல்லாஹ்களை மறந்துட்டான் என்று சொன்னா எங்களுக்கு என்ன ஆகும்? நான் அதெல்லாம் நினைக்கல, அல்லாஹ் இவரை நினைக்கல, நினைக்காட்டி என்ன நடக்கும்? நாங்க எந்த ஒரு அமலை செய்யறதா இருந்தாலும் அதை சரியான முறையில அதுல மூழ்கி நாங்க செய்யணும். வேண்டாம் எடுப்புல நாங்க செய்த அமலுக்கு நாங்க ஏற்றுக்கொள்வானா? எங்களோட ஒருத்தர் பேசுறாரு, பேசும்போது எங்களோட எங்களுக்கு பதில் சொல்லாம எங்களை கண்டுகொள்ளாம இன்னொன்று பேசினா நாங்க ஒப்புக்கொள்வோமா? ரோசம் மட்டும் பிச்சு கொண்டு வரும் ரோசம். மூஞ்ச பார்த்து ஒழுங்கா பேச மாட்டேன்றா, ஒழுங்கா கதைக்க மாட்டேன்றா. அப்படி இருக்கும்போது சரியா அடுத்தவங்க வித்திருப்பது இருக்கிறோமா? இல்லை, வேலை பார்த்திருக்கிறோம். வார்த்தைகள் சொல்கிறேன், ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபம் என்ன ஜெபம்? சும்மா வார்த்தையை சொல்லிட்டு போறது. சில பேர் அல்லாஹ் சொல்லும் போதே விடுவான். சும்மா சொல்லி அல்லாஹ் அக்பர் அதே ஸ்டைல்ல அதே பெருமையில பேசுங்க. அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்மூரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம் ஒரு தர்பியா நிகழ்ச்சியிலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த தர்பியா நிகழ்ச்சியில் இறைவனை நினைவு கூறக்கூடிய திக்ருகள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக நாங்க திக்ர் என்று சொன்னா நினைவுபடுத்துவதற்கு நான் அரபியில பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. திக்ர் மூலமாக நாங்கள் இறைவனை நினைவுபடுத்த வேண்டும். அந்த நினைவுபடுத்தக்கூடிய விடயத்தை அமலை சரியான முறையில் நாம் செய்ய வேண்டும். இரண்டாவது, நிறைய இஸ்லாமிய மார்க்கத்துல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னா இஸ்லாம் சொல்கிறது, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறது, ஃபஸ்குருனி நீங்கள் என்னை நினையுங்கள், நான் உங்களை நினைப்பேன். வஸ்குருனி எனக்கு நன்றி செலுத்துங்கள், வலா தக்ஃபுரூன் எனக்கு நன்றி மறக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அல்லாஹ்வை நாங்க நினைத்தால்தான் அல்லாஹ்வை நினைப்போம். இது ஒரு மனிதர்கள் பேசுற மாதிரி ஒரு சொல்ல யோசிக்கலாம். மனிதர்களுடைய சொல்ல இங்க நட இருக்கும். நீ செஞ்சாதான் நான் செய்வேன், நீ வந்தாதான் நான் வருவேன், நீ என்னோட எப்படி நடக்கிறியோ அப்படிதான் நான் உன்னோட நடப்பேன் என்றது பொதுவா மனுஷனுடைய ஒரு பேச்சு வழக்கு. ஆனா அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல என்ன செய்யணும், நீங்க என்ன நினைச்சாதான் நான் உங்களை நினைப்பேன் என்றாங்க. அல்லாஹ் எங்களை மறந்துட்டான் என்று வைங்களே, நான் உயிரோடு வாழ மாட்டேன். அல்லாஹ்வோட கட்டளையெல்லாம் மொத்தமா இந்த உலகம் நீங்குது. ஒவ்வொரு மொபைல் பொழுதும் அல்லாஹ் கட்டளை இருந்து கொண்டு இருக்கின்றான். இந்த உலகத்தில் அசைகின்ற அனைத்து பொருட்களுடைய அசைவுக்கு அல்லாஹ்வோட கட்டளை வருது. திருக்குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லுவான், இந்த அல்லாஹ்வின் கட்டளைகளை நீங்க மட்டும் அதை சேமிக்க நினைச்சா கடலை மையாக்கினாலும் அது சரி வராது. மரங்களை நீங்க அந்த பேணைக்குரிய அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொருளாக மாற்றினாலும் கடலை மையாக்கினாலும் அல்லாஹ்வோட கட்டளை உங்களுக்கு வரையறுக்க முடியாது. ஒவ்வொரு நிமிஷத்திலையும் அல்லாஹ்வோட கட்டளை வரும். எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு மரத்துல ஒரு இலை கீழே விழுது, அது விழுவதாக இருந்து அல்லாஹ்வோட கட்டளை வரும். அல்லாஹ்வோட கட்டளை இல்லாம ஒரு இலை கூட விழாது.
அதை விழ வேண்டும் என்று கூட அல்லாஹ் எழுதி வச்சிருக்கான். இந்த அரச மரமா, இந்த தேங்காய் மரமா, இந்த மாங்காய் மரமா, எந்த மரத்துல கனிகள் காய்ப்பதாக இருந்தாலும், பூக்கள் பூப்பதாக இருந்தாலும், அறுவடைகள் நீங்கள் செய்வதாக இருந்தாலும், இலைகள் உதிர்வதாக இருந்தாலும், மலர்கள் மலர்வதாக இருந்தாலும், எல்லாத்துக்கும் அல்லாத கட்டளை வரும். அப்ப அல்லாத கட்டளை இல்லாம எதுவுமே நடக்காது என்று இருக்கும் பொழுது அல்லாஹ் நாங்க நினைச்சாதான் அல்லாஹ் நினைப்பான்ன்றாங்க. அல்லாஹ் மறந்துட்டான் என்று சொன்னா எங்களுக்கு என்ன ஆகும்? நான் அதெல்லாம் நினைக்கல, அல்லாஹ் இவரை நினைக்கல, நினைக்காட்டி எதுவும் நடக்கும். நாங்க சேர்ந்து போடுவோம், நாங்க அப்படியே டிஆக்டிவேட் ஆகுவோம். மனிதர்கள் அல்லாத கட்டளை எழுதக்கூடியவங்க. எஸ் அனோனக்கான ரூலை பற்றி நம் மக்கள் நபியே உங்களிடம் கேட்கிறார்கள். எங்க ஆத்மாவை பற்றி மக்கள் கேட்டாங்க. அல்லாஹ் என்ன சொன்னால், நபியை நீங்க சொல்லுங்க, அது அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் இயங்குகிறது. உங்களுக்கு அறிவியலை வழங்கப்பட்டிருக்கிறது சொற்பமானது. அதெல்லாம் நீங்க சிந்திப்பீங்களா? அதெல்லாம் ஒரு சிந்திக்கிற அளவுக்கு ஆற்றல் இருக்குதா? ஒரு தரப்பட்ட ஞானமே 0.1 தான் இருக்குது. அல்லாஹ் ஞானத்தோடு ஒப்பிட்டார். அப்ப ரூஹை பத்தி, கட்டளைகளை பத்தி, அதனுடைய இயக்கத்தை பத்தி உங்களுக்கு எதுவுமே விளங்காது. அப்ப அல்லாஹ் கட்டளை தான் ரூஹை இயங்குறதுன்னு சொன்னா, அல்லாஹ் வேண்டங்கள் தான் நாங்க இயங்குறோம் சொன்னா, அல்லாஹ் மறந்துட்டாங்க. அல்லாஹ் நினைக்கவில்லை மறக்கிறாங்க. ஒருத்தர் வமாக்கான ரப்புக்க நசியம், உமது இறைவன் மறப்பவரும் அல்ல. அல்லாஹ் மறக்க மாட்டானே, அல்லாஹ் மறக்க மாட்டானே, எதையும் மறக்க மாட்டானே. அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, நாங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு அருள் புரிகிறாங்க. அல்லாஹ் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கைக்குரியதை அல்லாஹ் ஏற்படுத்துறான்னு அர்த்தம். எங்களுக்கு கருணை காட்டுவான்னு அர்த்தம். பொதுவாக எல்லா மக்களுக்கும் அந்த கருணை காட்டுறான். ஆனா நாங்க அல்லாஹ்வின் அடியார்கள் அல்லாஹ் நினைச்சு 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 அல்லாஹ்வுடைய சிந்திச்சு அல்லாஹ்வுடைய விஷயத்துல நாங்க நிலைத்திருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு கூடுதலாக அருள் புரிகிறான்னு அர்த்தம். அல்லாஹ் அதான் சொல்கிறான், மஸ்குரூனி, எனக்கு நன்றி செலுத்துங்க, நான் உங்களுக்கு அருள் புரிவேனா, உங்களுக்கு நிறைய தருவேனா, என்னைய நினைக்கும் போது நிறைய உங்களுக்கு அருள் உலகங்களை வீசுவேனா, அதுக்கு நன்றி செலுத்துங்க. பல தக்ஃபுரூன், எனக்கு நன்றி மறவாதீர்கள். அப்ப நாங்க நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோமா, நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமான்றது தீர்மானிக்கிற முதல் அளவுகோல் தான் அல்லாஹ்வை நினைக்கிற இந்த திக்ருகள். திக்ர் என்று சொன்னோம்னா நாங்க என்னமோ இபாதத்துல சிலவங்க திக்ர் சத்தம் வரும். சுப்ஹானல்லாஹ் சொன்னாண்டு விளங்காது, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாண்டு விளங்காது. சில பேர் திக்ர் பண்ணுவாங்க. திக்ர் பண்ணி வருவோம், அஸ்ஸலாமு நீங்க வாலைக்கும் சலாம் சொன்னீங்க, திக்ர் பண்ணீங்க. வாழைக்கும் பேசுறதா இருந்தா பேசிக்கொண்டு இப்படி கையில எண்ணிக்கொண்டு இருப்பாங்க. கபத்துக்கு மேல வைங்க, அந்த அல்மாரிக்கு கீழே வைங்க, இந்த கையை எண்ணிக்கொண்டு என்னத்தை திக்ர் பண்ண, கபத்தை திக்ர் பண்ணியா அல்லது திக்ர் பண்ணியா? திக்ர் அதுக்குரிய ஒரு அகலம் இருக்கிறதா, ஒழுங்குமுறை இருக்கிறதா இல்லையா? அப்ப நாங்க எந்த ஒரு அமலை செய்யறதா இருந்தாலும் அதை சரியான முறையில அதுல மூழ்கி நாங்க செய்யணும். வேண்டாம் இருக்கிற நாங்க செய்த அமலுக்கு நாங்க ஏற்றுக்கொள்வானா? எங்களிடம் ஒருத்தர் பேசுறாரு, பேசும்போது எங்களோட எங்களுக்கு பதில் சொல்லாம எங்களை கண்டு கொள்ளாம இன்னொன்று பேசினா நாங்கள் ஒப்புக்கொள்வோமா? ரோசம் மட்டும் இருந்தது பிச்சு கொண்டு வரும் ரோசம், மூஞ்ச பார்த்த ஒழுங்கா பேச மாட்டேன்றா, ஒழுங்கா கதைக்க மாட்டேன்றா. அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வை நினைப்பதற்காக ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்தா எப்படி அல்லாஹ்வை நாங்க நினைக்கணும், எவ்வளவு தூய்மையா நினைக்கணும், எவ்வளவு பணிவா நினைக்கணும் என்பதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே நீங்கள் உங்கள் இறைவனை உங்களுடைய உள்ளத்தால் நினைக்க வேண்டும். மனசால நினைக்கணும், வேண்டாம் நினைக்க கூடாது, நினைக்கணும் என்றதனால நினைக்க கூடாது. உள்ளத்தால் உணர்வுபூர்வமாக மனதால் நினைக்க வேண்டும். எப்படி மனதால நினைக்கணும் என்று சொன்னால், நீங்கள் பணிவுடனும் அச்சத்துடனும் இறைவனை நினைக்க வேண்டும். பணிவாக இறைவனை நினைக்க வேண்டும், அச்சத்தோடு இறைவனை நினைக்க வேண்டும். அப்படி நினைச்சாத்தான் நீங்க இறைவனை நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். பணிவு காட்டுறது சுபஹான் அல்லாஹ் என்று சொன்னா அல்லாஹ் தூய்மையானவன் என்று அந்த பணிவு வரும். அல்லாஹ் தூய்மை என்றால் என்ன அர்த்தம்? நாங்கள் தூய்மை இல்லை என்று அர்த்தம். அல்லாஹ் தூய்மையானவன் என்றால் அல்லாஹ் 1% கூட அழுக்கு இருக்காது. 100,000 கோடி மடங்கு அல்லாஹ் தூய்மையானவன். அப்ப நாங்க 100% தூய்மையானவர்களா? இல்ல, நாங்கள் தப்பு செய்யக்கூடிய பாவிகள்.
நாங்கள் தவறு செய்யக்கூடிய மனிதர்கள் என்ற எண்ணம் உள்ளத்துக்கு வரணும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் பொழுது எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. புகழ் எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் உரியது. மனுஷனுக்கு புகழ் சொந்தம் இல்ல. மனிதன் புகழப்படக்கூடாது. மனிதனுக்கு புகழ் சரி வராது. புகழ் அளவுக்கு மனுஷன் ஒன்றும் இல்லை என்ற எண்ணம் வரும். புகழை எதிர்பார்க்காததான் அது மாறும். நாங்க அப்படியா எங்களோட வாழ்க்கையில நடந்து கொள்வோம், அல்ஹம்துலில்லாஹ் என்று திக்ர் பண்றோம். ஆனா நாங்க போராட்டம் எல்லாம் எந்த புகழ் பேசப்படணும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நாங்க திக்ர் பண்ணது சரியா? அடுத்தவங்க திக்ர் பண்ணிருக்கிறோமா? இல்லை. வேலை பார்த்திருக்கிறோம். வார்த்தைகள் சொல்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபம் என்ன ஜெபம்? சும்மா வார்த்தையை சொல்லிட்டு போறது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன, ஆழம் என்ன பார்க்கல. அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் மிகவும் பெரியவன், அல்லாஹ் தான் பெரியவன். நாங்கள் எல்லாம் சிறியவர்கள், நாங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாதவர்கள், நாங்கள் எல்லாம் சக்தியற்றவர்கள். அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. அல்லாஹ்வின் அடிமைகள் நாங்கள். பெருமைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. நாங்கள் பெருமைக்குரியவர்கள் அல்ல எந்த எண்ணத்தோடு அல்லாஹ் சொல்ல வேண்டும். சில பேர் அல்லாஹ் சொல்லும் போதே பெருமைப்படுவான். அல்லாஹு அக்பர் சும்மா சொல்லி அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அதே ஸ்டைல்ல அதே பெருமையில பேசுங்க. அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையே என்ன செய்வான்? ஒரு விதமான ஸ்டைல்ல ஒரு விதமான சவுண்ட்ல சொல்லுவான். இது அல்லாஹ் எதிர்பார்க்கிறானா? இல்ல. பண்ணுங்க, நீங்க நிதானமா இருங்க, அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துங்க. அல்லாஹ் பெரியவன் என்று வரும்போது நாங்க பெருமைக்குரிய மனிதர்கள் அல்ல, மனசனத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அடிமைகள். பெருமைக்குரியவன் அல்லாஹ்தான். பெருமை அல்லாஹ்வுடைய மேலாடை. நாங்க அந்த மேலாடையோட போட்டி போடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், பெருமை என்பது என்னுடைய மேலாடை என்றால் அல்லாஹ். எந்த மேலாடை யாராவது போட்டி போடுவீங்களா? அல்லாஹ் கேட்கிறான், போட்டி போடுவீங்களா? என்ன பெருமையோட நீங்க அதுக்கு போட்டி போட முடியுமா? அல்லாஹ் பெருமைக்குரியவன். அதனால அல்லாஹ் அக்பர். நானும் பெருமைக்குரியவர்களா? இல்லை. ஒருவர் அழகாக இருந்தால் பெருமை அடிக்கிறார், ஒருவர் வசதியாக இருந்தால் பெருமை அடிக்கிறார், ஒருவர் படித்தவராக இருந்தால் பெருமை அடிக்கிறார், ஒருவருக்கு பாரம்பரியம் இருந்தால் பெருமை அடிக்கிறார், ஒருவருக்கு அந்தஸ்து இருந்தால் பெருமை அடிக்கிறார். பெருமை என்ன செய்யலாம்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்றாங்க, ஒரு தொழிலாளர் கூட மனசுல பெருமை இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க சொர்க்கத்துக்குள்ளே நுழைய மாட்டீர்கள் என்று சொல்றாங்க. அப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும்? அந்த கவனத்தை கொண்டு வருவதற்காக இந்த திக்ர தந்திருக்கு. அல்லாஹ் சொல்லுங்க, இஸ்லாத்துல பெரும்பாலும் பலவிதமான இபாதத்துகள்ல குறிப்பிடப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை. பாருங்க, எந்த துஆவை நீங்க எடுத்துக்கொண்டாலும் இந்த ரெண்டு வேர்ட் வந்து எங்காவது வந்துடும். ரப்பனா லக்கல் ஹம்து, இறைவா உனக்கே எல்லா புகழும். தொழுவதில் அல்லாஹ் அக்பர் எத்தனை தடவை சொல்லுவீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தக்பீர்? ஒரு ரக்காத்துல எத்தனை தக்பீர் வருது? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், சமிஅல்லாஹு லிமன் ஹமிதஹு, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஒரு ரக்காத்துல 5 அல்லாஹ் அக்பர். அதுல சமிஅல்லாஹு லிமன் ஹமிதஹு, லிமன் ஹமிதா, புகழுக்குரியவன் இந்த சொல்லை செவிமடுத்து விட்டார். பாருங்க, எல்லா தஸ்பீகளும் எல்லா தஹ்மீத்களும் சுப்ஹானல்லாஹ் சொல்ற வார்த்தைகளாக வரக்கூடிய எல்லா திக்ர்களையும் இந்த வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் மாறி 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 பல வடிவங்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப அதுக்கு அடுத்த ஆழமா பதிய வச்சு கொண்டால்தான் நாம இஸ்லாமியர்களா சரியா வாழ முடியும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி செய்ய சொல்றோம். அப்ப இது நாம அடுத்த திக்ர்கள் என்ன செய்து அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா நீங்க பாப்பீங்க, பாரம்பரிய முஸ்லிம்கள் சில பேர் திக்ர் பண்ணுவாங்க, ஆண்டு 100 தடவை திக்ர் பண்ணணும் என்று அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்ப சபையில வட்டமா நின்று கொண்டு திக்ர் பண்ணுவாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய மேலுபடி அசை. லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் யதபு இலாஹ் அடி அடி என்ற அடி அடி என்ற கூட டி ஏறி சில வீடியோக்களை பாத்தீங்க, அப்படி புழுக்கடியாகி அப்படியே டிஸ்கோ டான்ஸ் எல்லாம் போடும். திக்ர்ல பாத்துக்கிறீங்களா? இந்த பணிவு வருதா? குர்ஆன் சொல்ற பணிவு வருதா? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அது உடனே தங்கிருக்கு அந்த கோச்சில போறவங்களுக்கு அந்த திக்ர்.
லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒருத்தன் கத்துவான் லா இலாஹ இல்லல்லாஹ். அதுக்கு ஒரு போயிட்டு இல்லல்லாஹ் 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 இல்லல்லாஹ்ட்டு அல்லாஹ் 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 சோகம் வார்த்தையெல்லாம் கலந்து வாங்க கண்டிப்படியா குறைஞ்சி என்ன நினைச்சு கொண்டு போறாங்கன்னு பார்த்தா அல்லாஹ் என்ற வார்த்தையில முன்னாடி உள்ள அலிஃபை கடைசி உள்ள ஹாவும் சேர்ந்து சொல்ல சட்டை ரன் 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 என்னது ரஹ்மான் என்ற வார்த்தையில முன்னுக்குள்ள ராணாவும் ராவும் கடைசி உள்ள நூனையும் சேர்த்து ரன் 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 சொல்லி கொண்டிருக்கிற சின்ன பிள்ளைங்க வருது இஸ்டாக் 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 எல்லா நாளும் பண்றீங்க திக்கர் பண்றீங்களா அதுக்கு வேற ஏதாவது பண்றீங்களா இதெல்லாம் திக்கிறான் பாருங்க போய் சொல்லலனா இத்தனையோ வீடியோக்களை பாத்தீங்க திடீர்னு புதிய ஆடுவாங்கப்பா அந்த திக்கரோட என்ன டான்ஸ் போடுவாங்க தெரியுமா அந்த வாழ்க்கையில ஆடி நிற்க மாட்டாங்க திக்கர்ல ஆடுவேன் எங்களுக்கு கூட பாருங்க சாதாரண குருவாங்க பெரிய அசைவு என்னதான் அசைவோ எல்லாருக்குதான் தெரியும் சும்மா ஆடுவோம் அது கேட்டாங்க மேல ஆட்டோமேட்டிக்கா தள்ளி போயிட்டாங்க என்ன தள்ளுறது வெளியே உட்கார்ந்து இருந்து நிதானமா ராகட்டம் உட்கார்ந்து திக்கர் பண்ணணும் அல்லாஹ் சொல்றான் நல்லடியார்கள் எப்படி திக்ர் பண்ணுவாங்கன்னு சொன்னா இன்ன ஃபீ கல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் வஸ்திலாஃபில் லைலி வன் நஹாரி இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் லஆயாத்தின் லில் அல்பாப் அறிவுள்ளவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன அல்லாஹ் சொல்கிறான். இரவு பகல் மாறி மாறி வருது. எப்படி மாறி மாறி வருது? இப்ப இந்த கொஞ்ச நாள் டைம் வேகமா போகுதுதானே. பொதுவா நம்ம காலம் வேகமா போற காலம் தான். இப்ப ரொம்ப அண்மையில கொஞ்சம் கூடுதலான வேகத்தோட போற மாதிரி இருக்குதானே. விஞ்ஞானிகள் எல்லாம் பாக்குறான். பார்த்து பூமியின் சுழற்சி வேகம் அதிகரித்து விட்டது. ஸ்பீடா சுத்தணும். வலிமையா சுத்துற வேகத்தை விட வேகமா நின்று சுத்த ஆரம்பிச்சிருச்சு. டைம் 24 மணித்தியாலம் என்றதை நாம கொஞ்சம் யோசிக்கிறோம். குறைக்க வரணும் தெரியல. ஏன்னா 24 போல 2 நாள் 2 போல ஆகும். ஒரு நாள் போனா இப்படி போனா 24 மணித்தியாலம் என்றது 24 மணித்தியாலத்துக்குள்ள போயிட்டு வர போல 2 தடவை சூரியன் உதிச்சு 2 தடவை சூரியன் மறைஞ்சிடும். அப்படி வேகமா போகுது. நேரம் இல்லைன்னா பூமிக்கு ஸ்பீடா சுத்துது. அப்ப அந்த அளவுக்கு காலம் இதெல்லாம் சிந்திக்கணும். அல்லது கியாமன் வானங்கள் பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுள்ளவர்களுக்கு அத்தாட்சிகள் உள்ளது. அந்த அத்தாட்சிகள் எப்படி? அல்லது கியாமன் நீண்ட நிலையில் சிந்திப்பார்கள். நின்று கொண்டு சிந்திக்கணும். திக்ர் பண்ணி திக்ர் திக்ர் பண்ணுவார்கள். நீண்ட நிலையில் திக்ர் பண்ணுவார்கள். இப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது? நீண்ட நிலையில் திக்ர் பண்ற பேர்ல ரோட்ல போயிட்டு நின்று டிராபிக்ல இருந்து கூட திக்ர் பண்ணி கொடுத்துருங்க. நீண்ட நிலையில திக்ர் பண்றது என்னன்னு சொல்றேன். நீங்க அதான் நினைக்கலாம் தானே. நின்று கொண்டிருக்கீங்க நினைக்கலாம். ஒரு பொசிஷன்ல இருந்து நினைக்கலாம். உட்கார்ந்து நினைப்பார்கள். இப்படியே உட்கார்ந்து நினைக்கிறீங்க. அப்படியே அல்லாஹ் பத்தி ஒரு நினைவு வருது உங்களுக்கு. இறைவன் எப்படி ஆற்றல் மிக்கவன். அந்த இறைவன் எனக்கு மறுமையில் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அவன் ஆற்றல் எப்படி இருக்குது? உட்கார்ந்த நிலையில் நினைப்பார்கள். படுத்து சாய்ந்த நிலையில் எல்லாமே நினைப்பார்கள். சமாதானத்தை வல்லால் வானத்தையும் பூமியையும் எவ்வாறு படைத்திருக்கின்றான் என்பதை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள், யோசிப்பார்கள். அவங்க சிந்தனை செய்வார்கள். ஆழமா யோசிப்பாங்க. நம்ம அதற்கு அதெல்லாம் யோசிக்க டைம் இல்லை. நோம்பு காலத்துல நோம்பு ஸ்டார்ட் ஆகுறோமே எல்லாரும் பெட்டாபாசையில போயிட்டு நோம்புக்கு பெருநாளைக்கு உடுப்புவாங்க. சிந்தனை பெருநாளைக்கு உடுப்பு வாங்குறது நோம்பு முழுக்க போறாங்க. கடைக்கு போறது முடியுது இல்லாம நோம்பு முடிய காட்டு என்னதான் ஷாப்பிங் பண்றாங்களோ அதுதான் தெரியுது. அப்ப எங்களோட சிந்தனை அல்லாத நினைவுலதான் இருக்குதான். அப்படித்தான் என்னோட வாழ்க்கை காலம் சுருகி கொண்டு வேகமா ஓடுது. நான் எங்க ஃபிக்கர் எப்படி இருக்குது? துணியாம சாஞ்சி கொண்டிருக்குது. ஆனா நல்லடியார்கள் என்ன செய்வாங்களாம்? அல்லா இப்படி எல்லாம் படைச்சிருக்கிறானே, இப்படி எல்லாம் வச்சிருக்கிறானே, இரவு பகல் மாறி மாறி வருகிறது. சரியான ஒவ்வொரு முஸ்லிமும் சயின்டிஸ்டா இருக்கணும். இரவு பகல் மாறி மாறி வருவதெல்லாம் சிந்திக்கணும். எங்கட முஸ்லிமுக்கு சயின்டிஸ்டான்னு கேட்டா அந்த மண்ணை எந்த கண்டைக்கு சாப்பிடலும் என்று கேட்பாங்க. சயின்ஸ் என்று சொன்னா அது சப்மரின் கேட்பாங்க. சாப்பாடுன்னு சிந்திக்கிற சமூகம்
அறிவியல்ல சிந்திக்காத சமூகமா மாறிடுச்சு என்ற நிலைமை. சொல்லுவாங்களாம், மா கலக்க ஆகா பாத்தினா, இறைவானை வீணாக படைக்கவில்லை, சுபஹானக நீ தூய்மையானவன், ஃபக்கீனா அகவன்னார், நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு. அல்லாத நினைச்சு, அல்லாத வல்லமையை நினைச்சு, அல்லாத ஆற்றலை நினைச்சு அடுத்த கட்டளை மூமின் என்ன செய்வான்? நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து தேடு, அல்லாக்கு கட்டுப்பட்டு வாழும். இதுதான் திக்ர். திக்ர் என்பது ரத்தின சுருக்கமான விளக்கம் இது. இந்த திக்ர் இருக்குதா என்று கேட்டா இல்லை. நம்ம இந்த திக்ர் எப்படி தெரியும் நினைக்க. சில பேர் தஸ்மணி கொண்டாந்து திக்ர் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 1000 திக்ரு, 100 திக்ரு அப்படி எல்லாம் இருக்குதுதான் இஸ்லாத்திலையும் இருக்குது. அந்த திக்ரை பண்ண வேண்டிய இவங்க என்ன பண்ணலாம்? தஸ்மணியை வச்சு உருட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டுறது. சில உண்மைமார்கள் பாப்பாமார்கள் வயசானவங்க தஸ்மணியை வச்சு உருட்டுறது பாத்தீங்க, உருட்டு உருட்டுன்னு உருட்டுவாங்க. அந்த தஸ்மணியை வச்சு உருட்டி போதாம போயிட்டு, தஸ்மணி கைக்கு போதாம போயிட்டு, இப்ப மொபைல் டெக்னாலஜி என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னா, அந்த அரிசி வெள்ளை மூட்டை கணக்கு பண்ணா ஒரு மெசேஜ், ஒரு மூட்டை போட்டா 2 மரமுறை வந்திருக்கிறார், 2வது மூட்டை போட்டா 2 டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த நெல்லை மூட்டை கணக்கு பண்ற மெஷினை கொண்டாந்து கையில வச்சுக்கொண்டு திக்கு, ஒரு நாளைக்கு 10,000 திக்குது, 20,000 திக்குன்னு அடிச்சு விடுறது. சில பேர் என்ன பண்றாங்க, இப்ப புதுசா திக்கிறதுக்கு மெஷினை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க, மெஷினை வச்சு திக்கர் பண்ணிக்குவோம் எண்ணிக்கொள்வது. இப்படி நான் கருவிகளுக்கு பயன்படுத்தி எனக்கு திக்கர்களை பண்றது இஸ்லாம் என்று சொல்லுதா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை அவங்களுடைய ரசூலோட மரணத்துக்கு பிறகு அவங்களுக்கு கேள்விப்பட்ட ஒரு சபையில் உட்கார்ந்து எல்லாருமே அதனால திக்கர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. யார் அவங்க? தாபியீன்கள், சஹாபாக்களை கண்டவர்கள் தாபியீன்கள். எல்லாரும் ஒரு சபையில் உட்கார்ந்து வட்டமா அமர்ந்து திக்கர் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. வட்டமா இருக்கிறதுக்கு தான் ஹல்காங்குவாங்க. ஹல்கா வட்டம் போடுறது. அதுல ஒரு தலைவர் அவர் சுப்ஹானல்லாஹ் சொல்ல எல்லாரும் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்றாங்க. அல்லாஹ் அக்பர்னு சொல்ல எல்லாரும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்றாங்க. அப்படி திக்ர் பண்ணி கொண்டிருக்கிறத இந்த சஹாபிக்கு கேள்விப்பட்டு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு உடனே அந்த சபைக்கு போறாங்க. இவங்க ஆரம்பகால முஸ்லிம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு போயிட்டு அந்த சபையை பாக்குறாங்க. எல்லாரும் வர்த்தமா செஞ்சு கோவிலாக திக்ர் பண்றாங்க. கூட்டு திக்ர். என்ன பண்றீங்க? திக்ர் பண்றோம், இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது சரி, நீங்க ஏன் இப்படி கூட்டெல்லாம் சேர்ந்து வட்டமா அமர்ந்து கொண்டே திக்ர் பண்றீங்க? நல்ல காரியம் தானே. யா அப்பா அப்துல் ரஹ்மான் மா அரஞ்சினா இல்ல கிருஷ்ணா, நாங்கள் நல்லதை தவிர வேறு எதையும் நாடவில்லை, நன்மையை தவிர வேறு எதையும் நாடவில்லை, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட்டா இருந்து திக்ர் பண்றது நல்லது தானே அப்படின்னா. அப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க ஒரு நன்மைகளை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள், நசீவத்தி என்ற மாதிரி நன்மைகளை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். இதுக்கு பகரமாக உங்களுடைய தீமைகளை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு நாள் எத்தனை பாவம் செய்ய எண்ணிக்கோ, பாவத்தை குறைக்கிறதுக்கு அது உதவியா போகும். அது பண்ணலாமே. கூட்டமா செய்த நன்மையை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? கவுண்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? இந்த வழியில சரி வராது அப்படி சொல்லிட்டு சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கிழக்கு பகுதியிலே, உலகத்திலே கிழக்கு பகுதியிலே ஒரு கூட்டத்தார் வருவார்கள். அந்த கூட்டத்தார்கள் குர்ஆனை நன்கு ஓதுவார்கள். குர்ஆனை நல்ல வாகன ஓதுவாங்க. ஆனா அது அவர்களுடைய தொண்டை குழியை தாண்டாது, தொண்டை தாண்டாகும். ரசூலோட முன்னறிவிப்பு செய்வாங்க. ஒரு வழிகட்ட பிரிவு வருவாங்க, அவங்க குருவான நல்ல ராகமா ஓதுவாங்க. ஆனா அவங்க தொண்டை குழியை தாண்டாது. அவங்க தொண்டை குழியை தாண்டாது என்றால் குர்ஆன் பத்தி வாழ மாட்டாங்க, குர்ஆனை சிந்திச்சு வாழ மாட்டாங்க. நெஞ்சுக்கு போகாது குர்ஆன். தொண்டைதான் குர்ஆன், நாக்குதான் குர்ஆன், உள்ளத்துக்கு குர்ஆன் வராதுன்றாங்க. உள்ளத்தால சிந்திச்சு செயல்பட மாட்டாங்களாம் சொல்லிட்டு சொல்கிறார்கள். அந்த கூட்டத்தார் நீங்களாக இருக்கிறீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்றாங்க. அதுக்கு இடையில சில விளக்கங்கள் சொல்றாங்க. இந்த கூட்டத்தாருக்கு அடையாளங்கள் சம்பந்தமா பல அறிவிப்புகள்ல வருது. இந்த ஹதீஸ்லயும் சில அறிவிப்புகள் வருது. என்ன வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த வழிகட்ட கூட்டத்தார் அமல் செய்வார்கள், அதிகமாக அமல் செய்வார்கள். சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, உங்களுடைய அமலையும் அவர்களுடைய அமலையும் ஒப்பிட்டு பார்த்தா உங்களுடைய அமலை அதிகமாக கருதுவார்கள்.
உங்களுடைய தொழுகை அம்மனை சொல்லிட்டு பொதுவாக தொடர்ந்து விளக்குறாங்க. உங்களுடைய தொழுகையும் அவங்களுடைய தொழுகையும் ஒப்பிட்டா உங்களுடைய தொழுகை சொற்பமாக இருக்கிறது. அவங்க அப்படி தொழுவாங்க. உங்களுடைய நோம்பையும் அவங்களுடைய நோம்பையும் பார்த்தா அவங்களுடைய நோம்பு சொற்பமா விளங்கும். அவ்வளவு நோம்பு பிடிப்பாங்க. இப்படி எல்லாம் பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினவர்கள். சொல்றாங்க ஒரு வீடுல இருந்து அன்பு எனக்கு வெளியேறினர். அது போன்று அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வேகமாக வெளியேறுவார்கள். அந்த அன்பு தானாக வெளியே நோக்கி எப்படி வராதோ அப்படி இவர்கள் மீண்டும் இஸ்லாத்துக்குள்ளே வந்து விட மாட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு வழிகட்ட கூட்டம் இருக்கிறார்கள். அவங்க தான் நீங்க இருக்கிறீங்களோ நான் பேசுறேன் இந்த வேலை பண்ணதுக்கு. அப்ப குர்ஆன் சுன்னால எந்த ஆதாரம் கிடைக்குதோ அதைத்தான் நாங்க எந்த அமலாக இருந்தாலும் செய்யணும். திக்ர் என்ற பேரை வந்து எங்களுக்கு நினைச்சதெல்லாம் செய்யலாது. இன்னொரு செய்தியில வருது, அவங்க அடையாளம் என்னன்னு கேட்கிறாங்க. அடையாளம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொட்டை அடிப்பதை மார்க்கமாக எண்ணுவார்கள். உங்களுக்கு மண்டல முடியலன்னா மொட்டை அடிச்சு போடலாம், அது வேற விஷயம். தேன் போட்டதுக்கு மொட்டை அடிச்சு போடலாம், அது விஷயம். தலையில சரி வருதுன்னு சொன்னா மொட்டை அடிச்சு போடலாம், மருத்துவ காரணங்களுக்காக மொட்டை அடிக்கலாம். உங்களுடைய ஃபேஸுக்கு மொட்டை அடிப்பதுதான் அழகாக இருக்கிறது என்று சொன்னால் மொட்டை அடிக்கலாம், மார்க்கம் தப்பு சொல்லலாம், சொல்லாது. ஆனா மொட்டை அடிப்பதுதான் சுண்ணத் என்று யாராவது மொட்டை அடிச்சா? முதுமலருக்கு மார்க்கெட்டை தடை செய்யப்பட்டுள்ளது யாராவது மொட்டை அடிச்சா? அனைவரும் முடியம் வைத்துக் கொள்வது இந்த மறுமை வாழ்க்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று யாராவது நினைத்தால் அதனை வெளிக்கட்டிட பிரிவினுடைய அடையாளமாக இருக்கும். இன்னொரு அடையாளத்தை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுடைய வயிற்றில தொட்டி விழுந்திருக்கும். இப்போ தொட்டி விழுந்தவங்க எல்லாம் தொண்டிகளை அறிந்து கொள்ள பாருங்க. அதனால அடையாளமா சொல்றாங்க ரசூல். தொட்டி விழுந்த காரணத்தினாலே நான் இந்த வழிகட்ட கூட்டத்துக்கு போயிட மாட்டேன். நான் இந்த மாதிரி குர்ஆனை ஓதினாலும் குர்ஆன் சிந்திச்சு வாழக்கூடிய தொட்டி விழுந்தவங்கலாம் எனக்கு எதிராக கமெண்ட் போட போறாங்க. இப்ப உனக்கு தொண்டி விழுது, நீங்க துண்டிகளா பயிற்சியா அப்படின்னு கேட்கலாம். ரசூல் அடையாளமும் சொல்லிட்டாங்க. தொண்டியும் விழுந்து கொண்டு குர்ஆனையும் ஓதிக்கொண்டு மொட்டை அடிப்பதையும் சுண்ணத் என்று சொல்லிக் கொண்டு குர்ஆனை சிந்திக்காமல், குர்ஆன் படி வாழாமல், குர்ஆன் படி அமல்களை அமைத்துக் கொள்ளாமல், நபிகளின் படி நடக்காமல், நினைச்சதெல்லாம் மார்க்கம் என்று செய்து கொண்டு யார் தெரிகிறார்களோ அவர்கள் அந்த வழிகட்ட பிரிவில் இருப்பார்கள் என்பதை அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சபையில எடுத்து வைக்கிறாங்க. ஒரு கூட்டா சேர்ந்து விக்ர் பண்ணதுக்கு எல்லா அட்வைஸ் அவர் சொல்கிறார். மேலும் சொல்கிறார், இதோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தோழர்கள் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாத்திரங்கள் இன்னும் உடைந்து விடவும் இல்லை. அவர் பயன்படுத்திய பாத்திரங்கள் அவர்களுடைய துணிகள் இன்னும் கிழிந்து விடவும் இல்லை, திட்டப்படவும் இல்லை. அதற்குள்ளவே நீங்கள் மார்க்கத்தை மாற்றி அமைப்பீர்களா? அப்ப கூட்டா சேர்ந்து திக்ர் பண்ற மெத்தட் இஸ்லாமில இல்ல. எந்த பள்ளிவாசல்ல ஐங்கால தொழுகையில இமாமாக நிற்கக்கூடியவர் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி மௌனங்கள் திரும்ப சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லாத நிலை இருக்கிறது. எந்த பள்ளிவாசலும் இல்லை. இந்த நிலை எல்லா பள்ளியும் இருக்குது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இந்த காலத்துல உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கை முழுக்க 24 மணி நேரத்திலும் இளைஞர்கள் எல்லா பள்ளிவாசல்களும் கவர் பண்ணி கொண்டிருக்காரு. இது தவிர எப்படி தப்பா போகுதுன்னு பாத்தீங்களா? அப்ப திக்ர்ல கவனிக்கணும், நபிவழி பிரகாரம் திக்ர் பண்ணணும். உங்களுடைய தினங்களால் நீங்கள் திக்ர் செய்து கொள்ளுங்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. நாங்க திக்ர் செய்வதாருன்னா எங்களோட திக்ர்களை எங்களோட விரல்களால் செய்து கொள்ள வேண்டும். சாதி சொல்கிறார், வான ராய்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாத்திபின பியதிஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ர்களை தங்களுடைய விரல்களால் செய்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். பேரிச்சம் பழங்களுடைய கொட்டைகளை வைத்துக் கொண்டு ஒரு பெண்மணி திக்ர் செய்து கொண்டிருக்கிறாங்க. ரசூல் அதை பார்க்கிறாங்க. ஏன் இந்த பேரிச்சம் பழத்துடைய கொட்டைகளை வைத்து திக்ர் பண்றீங்கன்னு கேட்க, அவங்க இல்ல எனக்கு அது லேசா இருக்கிறது சொல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல அதை விட வேற சொல்லி தரட்டுமா என்று கேட்டு வேற திக்ர் சொல்லி கொடுத்தது சில செய்திகள் வருது. அந்த செய்திகள் ஆதாரம் காட்டி பேரிச்சம் பழத்துடைய கொட்டைகள், ஈச்சப்பழ கொட்டை இருக்குதே அதை வச்சு பெண்கள் திக்ர் செஞ்சிருக்கிறாங்க, ரசூல் அதை தடுக்கல தானே என்று சிலர் சொல்வார்கள். அந்த ஹதீஸ்கள் எல்லாம் பலவீனமானது. அப்ப நீங்க திக்ர் பண்றதா இருந்தால் தஸ்பீஹ் மணியை பயன்படுத்துவது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. அது எங்க இருந்து வந்துச்சு? கிறிஸ்தவ சமூகத்திலிருந்து வந்துச்சு.
கிறிஸ்தவ சமூகம் என்ன சொன்னாங்க? ஜெபம் பண்ணும் போது அவங்கதான் ஜெபமணியை பயன்படுத்தினார்கள். எதிராக்கள் ஜெபமணிக்கு பதிலாக தஸ்பீஹ் மணியை உட்படுத்தி கொண்டார்கள். கேட்டா கேட்பாங்க, சவுதி அரசாங்கத்திலே உள்நாட்டு போறவங்க தஸ்பீஹ் மணி விற்கத்தானே செய்யறாங்க, சவுதி அரசாங்கம் வந்து அதை தடை செய்யலையா கேட்பாங்க. சவுதி அரசாங்கம் உலகி போட்டிக்கு பெண்களை அழைக்க விடுறாங்க. மாநிலத்தில் அலுவலகம் கொடுத்தீங்கன்னா பார் திறக்கிறான், வெளிநாட்டுக்காரனுக்கு கூடியவர்களுக்கு பாரம் கேட்டா சவுதி அரசாங்கம் என்றான். அவன் அதை வச்சு யாருக்கு இஸ்லாமிய பார்களுக்கு அனுமதி வழங்கப்படும். இஸ்லாமிய மதுபானத்தாரை திறப்பதற்கு அனுமதி கொண்டாடி யாராவது சொல்ல முடியுமா? சவுதி அரசாங்கம் தான் எனக்கு இஸ்லாத்துக்கு ஆதாரம். இஸ்லாத்துக்கு என்ன ஆதாரம்? குர்ஆனும் ஹதீஸும். குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்பட்டோ அதை வைத்து நாங்கள் செய்ய வேண்டும். இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபல்களை வைத்து தஸ்பீஹ் செய்வதை அங்கீகரித்து இருப்பார்களா என்பதற்கு என்ன நாங்கள் பதில் சொல்கிறோம் என்று சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் தஷப்பஹ பிகௌலி ஃபஹுவ மின்ஹு. யார் பிறமத கலாச்சாரத்துக்கு எட்டாக நடக்கிறார்களோ அவர்கள் அவர்களை சேர்ந்தவர்கள். மத கலாச்சாரம் ஜபல்களை வைத்து இறைவனை கர்த்தரை ஜெபிப்பது கிறிஸ்தவர்களுடைய மத கலாச்சாரம். அந்த மத கலாச்சாரத்தை முஸ்லிம்கள் பின்பற்றலாமா? இப்ப என்ன பண்ணுவீங்க? வீட்டுல தஸ்பீஹ் மணி பெண்கள் இருந்தால் தஸ்பீஹ் மணியை முத்து மாலையாக்க ஒரு மாலையாக்கி கொள்ளுங்கள். தஸ்பீஹ் மணியை வச்சு நீங்க திக்ர் பண்ணீங்கன்னா இஸ்லாமில் எந்த அளவுக்கு ஒரு வழிகட்ட செயல் நீங்க செய்றீங்க என்று விளங்குதா? சாதாரண விஷயமா கலர் கலரா வச்சிருப்பாங்க. சில பேர் கையில வந்து பிரேஸ்லெட் மாதிரி தஸ்பீஹ் மணியை தான் வச்சிருப்பாங்க. சில பேர் பாக்கெட்ல தஸ்பீஹ் மணி தான் நிறைந்து இருக்கும். இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா? இல்லவே இல்லவே இல்லை. திக்ர் பண்ணணும். திக்ர் பண்ணினால்தான் எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில நிறைய வந்து நன்மைகள் கிடைக்கும், எங்களுக்கு நிறைய வந்து ஆறுதல் கிடைக்கும். அதை செய்யணும். ஆனா செய்ய வேண்டிய முறையில செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளங்கள் எதனால் அமைதி பெறும் என்று சொன்னால் திக்ரால் தான் அமைதி பெறும். இறைவனை நினைப்பதால் தான் அமைதி பெறும். அல்லாஹ் பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், இறைவனுடைய நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறும். இறைவனை நினைக்க நினைக்க உள்ளங்கள் என்ன செய்வோம்? அமைதி பெறும். இப்ப நம்ம உள்ளத்துக்கு ஆரம்ப நேரத்துக்கு நாங்க என்ன செய்வோம்? லைட்டா கொஞ்சம் பாட்டு போட்டுக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க இஸ்லாத்தில் துணிசை ஹராம், மெல்லிசை ஹலால் என்பாங்க. நம்ம மார்க்க அறிஞர்கள் சில பேர் துணிசைண்டா சவுண்ட் வரும், மெல்லிசைண்டா மெலோடி சாங்ஸ். எங்க வீடுகள்ல குறிப்பாக பெண்கள் சமையல் அறையில கண்ணா லைட்டா கொஞ்சம் 103.2 FM டியூன் பண்றதா இல்லையா? சூரியன் சார் லைட்டா டியூன் பண்ணி கொடுறது பண்ணலாமா? பாட்டு கேட்டா உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா? ராகம் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நிம்மதி கிடைக்காது. இசையால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. இசை என்ன செய்வான் தெரியுமா? இசை கேட்க கேட்க உங்களுக்கு நிம்மதி மாதிரி நினைப்பீங்க. ஆனா இசை கேட்கும் போது எங்களுடைய தலையில ஒரு ஹோமம் சுரக்கிறது. அந்த ஹோமம் எதுக்கு சுரக்கும் என்று சொன்னா, ஒருத்தருக்கு வந்து உள்ளத்தில் அழுத்தம் இருந்தா, பிரஷர் இருந்தா, மன அழுத்தம் இருந்தா, வேல் ஸ்ட்ரெஸ் ஆகும் போது சுரக்கிறது ஹோமம். அந்த ஹோமம் தான் இசையை நீங்கள் செயல்படுத்தும் போது உங்களுடைய உள்ளத்திலே உங்களுடைய மூளையில் சுரக்கிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. என்ன அர்த்தம்? நீங்க ஆறுதலாக எது நினைக்கிறீங்களோ அது ஆறுதல் அல்ல, உங்களுக்கு பிரஷர் ஏற்படுத்தி கொள்றீங்கன்னு அர்த்தம். வெளிப்படையா பார்க்கும்போது உங்களுக்கு விளங்காது. பாட்டெல்லாம் கேட்கும்போது எல்லாம் சொல்லிட்டு மாப்பிள்ளை கூப்பிடுவாங்க, தங்கமே என்ன இந்த ஆளுக்கு வேற வேலை, எப்ப பார்த்தாலும் தங்கம் வைரம் என்று கொண்டே இருக்காங்க. பேச்செல்லாம் சில பாதியா வரும் பாருங்க. பேச்சு வரும் திடீர்னு எதுக்கு வரும் என்றே தெரியாது. ஏன் எனக்கு இந்த பிரஷர் ஆகிச்சு, நான் எதுக்கு டென்ஷன் ஆகுவேன். சில பேர் டென்ஷன்ல இருப்பாங்க. கொஞ்சம் கூப்பிட்டு கேளுங்க, எதுக்கு டென்ஷன் ஆகிக்கிறீங்க, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க தெரியும். அப்ப இந்த மாதிரியான நிலையில என்னோட உள்ளத்துக்கு வந்து நிம்மதி அது கேட்குது. எது நிம்மதியை தரணும்? அல்லாத நினைவு தான் நிம்மதியை தரணும். அல்லாத நிம்மதி நினைவு தரணும். அல்லாத நினைவுல பல வடிவங்கள் இருக்கு. அல்லாஹ் நினைக்கிற வழிமுறைகள் ஒன்று தொழுகை. தொழுகை வந்து அல்லாஹ் நினைக்கிறது தான். நாங்க அல்லாவோட உரையாடுகிறோம், அல்லாவோட நாங்கள் பேசுகிறோம். தொழுகை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வாக்கிமி ஸலாத்த லிதிக்ரி, என்ன நினைப்பதற்காக தொழுகையை நிலைநாட்டுங்க. தொழுகையில கேட்டு நாங்கள் அல்லாஹ்வை நினைக்கணும்.
அவன் அந்த தக்பீர் கட்டினோன்னு யாரும் நினைக்கிறான் தொழுகையில அல்லாஹ் தக்பீர் கட்டினோன்னு என்னோட வாழ்க்கையிலே மறந்து பல விஷயங்கள் அது எல்லாமே நினைவு வரும். சரியா பண்ணல அதுக்குள்ள என்ன வச்சது அதுக்குள்ள இல்லையா அல்லாஹ் வச்சுட்டு வீட்டு வாசல் கதையை கட்டிடணும் வீரோட கதையை கட்டிடலாம் மாப்பிள்ளை எல்லாரும் கொஞ்சம் சல்லி அடிச்சு வச்சிடவே வந்துட்டாரு கதையை திறந்து பார்த்துருவாரா எதெல்லாம் பரம ரகசியங்களோ அதெல்லாம் உள்ளத்துக்கு வரும் சைத்தான் நினைக்க வைப்பான். ஆனா அல்லாஹ் சொல்றான் தொழுகை என்ன நினைப்பதற்காக நீ தொடங்கும் தொழுகைக்கு வந்து நினைவு நினைக்கணும் மயம் டைவர்ட்டாகும் அப்படின்னு தோன்றது சாத்தியத்துவ கூடுதல் போது பல நினைவுகளிடம் தக்பீர் கட்டி அவசர அவசரமா தொழுறாங்க. சாப்பாட்டல் கேட்க ஏன் அவசரமா தொழுதுங்க ரசூல் சொல்றாங்க வீட்டோட ஜக்காத் பொருள் வந்துருந்துச்சு தங்கம் ஒன்று தங்க கட்டி வந்து அது வந்து வீட்டாக்கள் எந்த நினைச்சு பயன்படுத்தாம இருக்கணும் எனக்கு யோசனையா இருக்கு அதுதான் தொழுகையை செஞ்சுட்டு ஓடுகிறேன் சீக்கிரமா தொழுகையை முடிச்சுட்டு நான் போட வேண்டாம் தொழுகை இருக்கும்போது அது ஞாபகத்துல வந்துருக்கு வரத்தான் செய்ய மனுஷன் என்ற வகையில் அதுக்காக என்ற நினைவுகளை தொழுகையில அப்படியே தொழுகையை தாண்டி அப்படியே இருக்கிற தொழுகையை வச்சுக்கூட கொடுக்கலாம். அடுத்தது என்ன சொல்றான் நீங்க திக்ர் செய்யறதுக்கு என்ன வழிமுறை இந்த குர்ஆனை திலாவத் செய்வது குர்ஆன் நீங்க அதிகமா ஓதுங்க அது நல்ல நினைவுகிற வழிமுறை தான். குர்ஆன் என்ன சொல்ற இந்த ஹாதியின் தகுதிரா இதோட எச்சரிக்கை ஒரு நினைவூட்டல் தமன்சா அதத்தரா விரும்பியவருக்கு படிப்பினை தரும் திக்ர் என்ற வார்த்தையில் வரக்கூடிய சொல்றாங்க குர்ஆன் நல்ல எச்சரிக்கை ஒரு நினைவுபடுத்தும் அல்லாத வசனங்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றல்கள் மறுமை சொர்க்கம் நரகம் இது எல்லாத்தையும் குர்ஆனில் என்ன செய்யும் நினைவுபடுத்தும். அப்படி நினைவுபடுத்தக்கூடிய விதத்துல குர்ஆனால திலாவத் செய்யுது இதோட திக்ர். அந்த திக்ர் என்ன திக்ர் செய்வதில் ஒரு வழிமுறை தான் நாங்க எங்களுக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறோம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அந்த துவாக்களை நாங்க சொல்லணும். இப்ப நாங்க கல்விக்கு செல்லும் போது எந்த துவாவை சொல்லி போகணும் அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி ஆண் பெண் சைத்தான்களுடைய தீங்கை விட்டு இறைவா உண்டு பாதுகாவல் கேட்கிறேன். இது ஒரு திக்ர் தானே அல்லாஹ்வை நினைச்சுக்கொண்டே நான் போறேன் கல்விக்கு போவதாக இருந்தாலும் இறைவனுடைய நினைவோடு உள்ள போகிறேன். வெளியே வருகிறது இறைவா உன்னிடம் பாவம் மன்னிப்பு தேடுகிறோம். வெளியே வரும்போது இறைவனுடைய நினைவு இறைவனிடம் பாவம் மன்னிப்பு கேட்டது சாப்பிடுவது இறைவனுடைய திருப்பெயரால் சாப்பிட்டு முடிந்தோடனே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் அல்லாஹ்வுக்கு தூங்கும் போது அல்லாஹ்வும்ம பிஸ்மிக அமூது வஅஹ்யா நாற்பது மாதிரி நீங்கள் சிதிச சபையை சொல்லுவீங்கன்னு தான் பார்த்தேன். தூங்கும் போது அல்லாஹ்வும்ம பிஸ்மிக அமூது வஅஹ்யா இறைவா நான் மௌத்தா போவது இப்ப உணர்கிறேன் அதோட மௌத்து தானே இந்த மௌத்தும் மீண்டும் நான் உயிர் வாழ்வதும் உங்களுடைய பெயரை கொண்டு நடக்கிறது. அப்படியே மௌத்தா போயிட்டேன்னா நான் மௌத்தா போறேன் உயிர் வாழ்ந்தாலும் நீங்கள் முடிச்சு கொண்டாலும் உங்க பேரால முடிச்சுக்கோங்க அல்லாத மெய்யி எழுபது அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர் என்னை மரணத்துக்கு பிறகு உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த தற்காலிகமான மரணம் தூக்கம் அந்த மரணத்துக்கு பிறகு என்னை உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வ இலைஹி நுஷூர் அவனிடமே மீறுதல் உள்ளது மீண்டும் திரும்புவது அவனிடமே உள்ளது. இது ஒரு திக்ர். காலையில் ஒரு திக்ர் மாலையில் ஒரு திக்ர் தொழுகைக்கு பிறகு திக்ர் இப்படி பல திக்ர்களையும் இறைவனை நினைவுபடுத்துற வழிமுறைகள் உண்டு. அப்படிப்பட்ட சில வழிமுறைகள் இப்ப நான் சொல்லி தர போறேன். ஷார்ட்கட்டா அதிகமான தரஜாக்கள் அடையக்கூடிய ஷார்ட்கட்டா அதிகமாக உங்களுக்கு சொர்க்கத்தை அடையக்கூடிய வழிமுறையில சில திக்ர்களை வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். அந்த திக்ர்கள் என்னன்றதை நாங்கள் சாலை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லுங்க நீங்க வளமையா செய்ய என்ன திக்ர் சொல்லுங்க வளமையாசிய திக்ர்களை பண்ணுவீங்க தானே அந்த திக்ர்கள் சொல்லுங்க பாப்பா எனக்கு என்னென்ன திக்ர்களை செய்வீங்க இஸ்திக்பார் ஸலவாத்து இது சரியா இல்லாம இப்ப பார்க்கணும் நீங்க செய்யறது வேற
நீங்க பண்ற திக்ருகள் உங்களுக்கு ஃபேவரட்டான திக்ர் அஸ்தாஃபிருல்லாஹ் அஸ்தாஃபிருல்லாஹ் அலீம் என்ற திக்ர் வருகிறதா இல்லையா பாப்போம். அஸ்தாஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் என்ற வாசகத்தில் திக்ர் வருகிறதா இல்லையா? வேற சுப்ஹானல்லாஹ் அலீம் வ பிஹம்திஹி திக்ர் வருகிறதா இல்லையா? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அற்புதமான ஒரு திக்ர். வேற அல்லாஹ் இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப ஃபஅஃபு அன்னி அது திக்ரா இஸ்திக்ஃபார்? அது ஒரு திக்ர் தான். அல்லாஹ் நினைக்கிற ஒரு வழிமுறைதான். வேற ஹஸ்பு ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமல் நஸீர். வேற லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். வேற அல்லாஹும்ம அஜிப்னா மின துஆ. வேற ரப்பனா அல்துஆ துஆத்தை நான் கேட்கல திக்ர்கள் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். வேற அது எப்ப சொல்லுவீங்க? இதெல்லாம் அவங்க வளமையான திக்ர்கள். நீங்க ஒரு ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங்ல சில திக்ர்கள் வைக்கிறீங்க, சில வாசகங்கள்ல சில தவறுகள் இருக்குது, அதை திருத்திக் கொள்ளலாம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட பாரு, அந்த பிரதிபலங்கள் என்னன்றதையும் சொல்றேன், அது எந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில உங்களோட தரஜாக்களை உயர்த்தும் என்பதையும் சொல்றேன். ட்ரை பண்ணி அந்த திக்ர்களை சில பண்ண பாருங்க. ஹதீஸ்கள்ல வர்ற ஆதாரபூர்வமான திக்ர்கள். சரியா? முதலாவது ஒரு நாள்ல 100 தடவை கடைசியா பேப்பர் என்ன சொன்னது இல்லாட்டி பெறண்டடியல் ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லணும். நீங்க என்ன சொல்லணும்? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது பொதுவா நாங்க என்ன கலிமா என்று சொல்லுவோம்? 4ஆம் கலிமா ஒரு கலிமா இல்ல. இஸ்லாத்துல ஒரு கலிமா தான். என்ன கலிமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல். மத்ததெல்லாம் இந்த மாதிரி அவுரத்துகள் துஆக்கள். 4ஆம் கலிமா தௌஹீத் என்றாங்க. ஈஸ்டர் தாக்குதலுக்கு போது 4ஆம் கலிமா தப்லீக் என்றாங்க. சொன்னா ஒண்ணுக்கு போட்டு வந்து 4ஆம் கலிமா தப்லீக் என்றாங்க. இப்படி மாற்றம் தான். ஹதீஸ்கள் 5 கலிமான்னு வரல. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன். அடுத்தது பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குள்ளே அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா இலாஹ வஹ்தஹு லா ஷரீக லஹு அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை. லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து அவனுக்கு தான் அதிகாரம் உள்ளது, அவனுக்கு தான் புகழ் உள்ளது. வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அவன் தான் எல்லா பொருட்கள் மீதும் ஆற்றல் உள்ளவன். பாருங்க, நான் சொன்னேன் புகழும் பெருமாளும் அவன் தூய்மை பற்றி அதெல்லாம் அமைந்த வார்த்தைகள் தான் இருக்கு. அவன் மட்டும்தான் என்று மகன் இதை 100 தடவை ஒரு நாளைக்கு நீங்க சொல்லணும். சொன்னா உங்களுக்கு எந்தெந்த நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா? பட்டியல பாருங்க. 10 அடிமைகளை விடுதலை செய்து தன்மை கிடைக்கும். எத்தனை அடிமைகளை? 10 அடிமைகள். சாதாரணமா நினைக்க வேணும். ஒரு அடிமை விடுதலை செய்வது சொன்னா ஒரு அடிமை விடுதலை செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு காரணம். கிட்டத்தட்ட உங்களுக்குள்ள ஒரு வாகனம் உண்டு, அல்லது உங்களுக்கென்றுள்ள ஒரு சேவகன், ஒரு பணியாளர், சம்பளம் இல்லாமலே ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன். நீங்க சாப்பாடு மட்டும் தான் கொடுக்கணும், செலவு கொடுக்க தேவை. காலம் அவன் விடுதலையாக கிடைக்கும். அப்ப அவன் தன்னை விடுதலைக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி வரும். ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்கிறதா இருந்தா ஒரு அடிமை எனக்கு கிடைச்சா இன்னைக்கு வளமையா ஒரு சாதாரண அமௌண்ட் எவ்வளவு? லேபர் ஃபீஸ் 2500 ரூபாய் 2000 ரூபாய் அடிப்பாங்க. ஒரு மாசத்துக்கு 2000 ஆண்டு பார்த்தீங்கன்னா 60000 ரூபாய். அப்படித்தானே? ஒரு வருஷத்துக்கு 7,20,000 ரூபாய். 10 வருஷம் 72 லட்சம் ரூபாய். 10 வருஷம் அதிகம் கிட்ட இருந்தா 72 லட்சம் ரூபாய் பொறுமதியான ஆழம் இருக்கு. 10 பேர் இருந்தா 7,20 லட்சம் ரூபாய். எப்படி வேலை? இவ்வளவு நீங்க தர்மம் பண்ணினா அவருக்கு ஒரு நன்மை கிடைக்குமே. அந்த மாதிரி ஒரு நன்மை தர்மம் செஞ்ச நன்மை ஒன்று கிடைக்குது. ஒரு நாளைக்கு 100 தடவை இந்த வார்த்தையை சொன்னேன்.
இவ்வளவு பவர்ஃபுல். அடுத்ததா பாருங்க, உங்களுக்கு 100 நன்மைகள் எழுதப்படும், எந்த பாவத்திலிருந்து 100 பாவங்கள் கணிக்கப்படும். அந்த நாளில் மாலை நேரம் வரை அவர் செய்தானிடமிருந்து பாதுகாக்கும் அரணாகவும் அமையும். 10 அடிமைகள் விடுதலை செஞ்ச நன்மை, 100 நன்மைகள் எழுதப்படும், 100 நன்மைகள் அளிக்கப்படும். சாயங்காலம் வரைக்கும் பாவங்கள் அளிக்கப்படும், சாயங்காலம் வரைக்கும் செய்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அப்ப நீங்க சாயங்காலம் சொன்னீங்கன்னா காலை வரைக்கும் செய்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். எவ்வளவு முக்கியமான திக்கு பாருங்க. இதை யாராவது செலவு பண்ணாமல் இருக்கீங்க. இந்த திக்கு 1 2 3. அப்ப இந்த சபையில இத்தனை பேர் இருக்கிறீங்க, 3 பேர் தான் ஃபாலோ பண்றீங்க. எவ்வளவு ஒரு பெருமதியான ஒரு சான்ஸ் மிஸ் பண்றீங்க. இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? நீங்க சில நேரம் பஸ்ல பயணம் போவீங்க, என்ன செய்வீங்க? வளமையா போன் தான் கேட்பீங்க, சீட் கிடைச்சா. வீட்டுல கொஞ்சம் உங்களுக்கு ஓய்வு கிடைச்சா என்ன செய்வீங்க? போன் தான் பார்ப்பீங்க, யூடியூபுக்கு தான் போவீங்க, பேஸ்புக்கு தான் போவீங்க. இது அழகா செய்யலாம், இது அழகா பார்க்கலாம். எப்படி தானா வந்து சேருது. பழக்கப்படுத்திக் கொண்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யும் போது எவ்வளவு நன்மைகள் அடைந்து கொள்வீங்கன்னு பாருங்க. மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. நன்மையான காரியங்கள் முடிஞ்ச அளவுக்கு தான் செய்யும். வற்புறுத்தல் கஷ்டப்படுத்தல, ஆனா செய்யலாம். இது ஒரு பிக்கராக இருக்கிறது பார்க்கணும். அதுதான் பாருங்க, இதே வாசகத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதே வாசகத்தை 10 தடவைகள் மட்டும் சொன்னா, ஒரு நாளைக்கு 100 தடவை இல்லை, 10 தடவைகள் சொன்னால் ஒரு முஸ்லிம் அடிமையை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும். அப்படியும் செய்து வருது. 100 கஷ்டம் என்றால் ஒரு அடிமையை விடுதலை செஞ்ச, அது முஸ்லிமான ஒரு அடிமையை விடுதலை செஞ்ச நன்மையை அடைந்து கொள்ளும். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில டைரக்டா ஷார்ட் நோட்ல வர வேண்டிய அமல்கள். சிம்பிளா ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு பாருங்க, ஒரு நாளைக்கு 3 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். எத்தனை தடவை? 100 தடவை. இப்ப இந்த 100 தடவை பண்றதுக்கு உங்களுக்கு தஸ்பீஹ் பண்ணி வேணுமா? உன விரல்கள் போகுது. விரல் எத்தனை நிக்கிறது? எண்ணிக்கை ஒரு தடவைக்கு 30. ஒரு கையில 15. வலது பொதுவா நன்மைகளுக்கு வலது கையை பயன்படுத்தும். இது பீச்சாங்கை இது பயன்படுத்தப்படும். நன்மையான காரியங்களுக்கு எந்த கையை பொதுவாக பயன்படுத்தும்? வலது கை. இப்ப வலது கையை நீங்க எடுத்துக்கொள்ளீங்கன்னா ஒரு நாளைக்கு இடது கையை பயன்படுத்துறதுக்கு தடை வரல. பொதுவா நீங்க வலது கையை பயன்படுத்துறீங்கன்னா 15 திக்ர்கள் ஒரு டைம்ல முடிக்காது. சுப்ஹானல்லாஹ் 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 தெளிவா சொல்லணும். வரக்கூடாது, வரமே தவிர சுப்ஹானல்லாஹ் என்ற உச்சரிப்பும் அந்த உணர்வும் வராது. சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ். திடீரென்று மறந்து சுப்ஹானல்லாஹ் பாட்டு படிக்க ஆரம்பிச்சுவாங்க. இவன் நிகழ்வோடு இதை செய்யணும். சுப்ஹானல்லாஹ் அந்த டியூன்ல இணைந்து கொண்டு தட்டமாட்டது இல்லை. சுப்ஹானல்லாஹ் 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 இதோட உள்ளத்துல அடுத்தவனுக்கு டிஸ்டர்பும் இருக்க தேவையில்லை. அவனுக்கு கேட்கிற அளவுக்கு இதெல்லாம் நான் செஞ்சு காட்டுறேன்டா உங்களுக்கு சரியா விளங்குறதுக்கு 100 தடவை நீங்க செய்யணும். எப்படி செய்யணும்னா ஹதீஸ் சொல்றாங்க, உங்கள் ஒருவரால் ஒவ்வொரு நாளும் 1000 நன்மைகளை சம்பாதிக்க முடியாதா என்று கேட்கிறாங்க. 1000 நன்மைகள், ஒரு நாளைக்கு 1000 நன்மைகள். தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் நன்மைகளுடைய எண்ணிக்கையை சொல்லுவாங்க. பெரும்பாலும் வரக்கூடிய ஹதீஸ்கள்ல நிறைய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளும் பலவீனமான செய்திகளும் பொய்யான ஹதீஸே இல்லாத செய்திகளும் தான் நாங்க சொல்லுவாங்க. ஒரு சில சரியான ஹதீஸ்கள்ல மட்டும் இந்த திக்ர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல எப்படி வருதுன்னு சொன்னா, உங்களை யாராவது 1000 நன்மைகள் ஒரு நாளைக்கு அடைய முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் ஒவ்வொரு நாளும் 3 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லி திக்ர் செய்யப்போய் அவருக்கு 1000 நன்மைகள் எழுதப்படுகின்றன. அவர் செய்த 1000 தவறுகள் அவரை விட்டு தூய்மையாக்கம் பெறுகின்றன. 1000 பிழைகள் போகும். 100 சுப்ஹானல்லாஹ் 1000 நன்மை, 1000 பாவம் கழிந்து விடும். டெஸ்டிங் என்ன சொன்னேன்? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை. அல்லது 10 தடவை.
இரண்டாவது சுப்ஹானல்லாஹ் என்ற திக்ரு 100 தடவை. இது மார்க்கத்தில் உள்ளது. அடுத்தது பாருங்க, காலையிலும் மாலையிலும் 3 தடவைகள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறோம், அவனுக்கு எல்லா புகழும். இந்த திக்ர், இந்த திக்ர் நாம சொன்னோம் என்று சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஒரு நாளில் 100 முறை சொல்வாரோ அவருடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. சின்ன சின்ன பாவங்கள் இருக்குமே, அதெல்லாம் மன்னிக்கப்பட்டது. 100 லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் 100. சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை மட்டும் 100. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பது 100. இது 3 திக்ர்கள் வருது. அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் ஒருவர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்கிறார்களோ, அல்லாஹ் தூயவன் என போற்றி புகழ்கிறேன் என்று சொல்கிறாரோ, அவர் கொண்டு வந்த நல்லறத்தை விட சிறந்ததை வேறொருவரும் மறுமை நாளில் கொண்டு வருவதில்லை. இந்த மாதிரி ஒரு நன்மை ஆகிரத்துல கிடைக்காது. அவ்வளவு பெரிய ஒரு நன்மையா. வார்த்தைகள் ஏதாவது பிரச்சனைக்கு தான் சுப்ஹானல்லாஹி லேசி சிம்பிள். இது சொன்னீங்கன்னா மறுமையில பெரிய அமலா வந்து நிக்குமா? அசுவா சொல்றாங்க. அவர் சொல்ற அளவுக்கு சொல்லவையும் அல்லது அதை விட கூடுதலாக சொல்லவரையும் தவிர, ஆனா இதை விட யாராவது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதை சொல்லி வந்திருந்தாலே தவிர இவர் அமல்கள் நம்பர் 1 நிற்கும். நாங்க எதெல்லாம் அமல் என்று நினைக்கிறோம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி கஷ்டமே இல்லை, மிகப்பெரிய ஒரு அமலாக மறுமையில இவருக்கு வந்து கூலி கிடைக்கக்கூடியதா இருக்குதுன்னு வருது. அடுத்து பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வல்லா நஃப்ஸிஹி வஸிலத அர்ஷிஹி வ முதாத கலிமாத்திஹி. வார்த்தைகளை பாருங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி. சுப்ஹானல்லாஹ்னா அல்லாஹ் தூயவன், வ பிஹம்திஹி அவனுடைய புகழை கொண்டு பேச்சு புகழ்கிறேன், அதத ஹல்கிஹி அவனுடைய படைப்புகளுடைய எண்ணிக்கை அவனுக்கு, வல்லா நஃப்ஸிஹி அவனுடைய திருப்தி என்ற அளவின் அளவுக்கு, வஸிலத அர்ஷிஹி அவனுடைய அரசின் எடை அளவுக்கு, அரசுடைய பாரம் அளவுக்கு, வ முதாத கலிமாத்திஹி அவனுடைய கலிமாத்துகளுடைய அளவின் அளவுக்கு, அந்த அளவுக்கு நான் இறைவனை வந்து தூயவன் என்று பேச்சு புகழ்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது எப்படி இந்த நன்மைகள் வருதுன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு சபையில அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப நானும் இந்த சபையில அமர்ந்தேன். அப்ப என்னிடம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் உன்னிடமிருந்து சென்றது முதல் இதே நிலையில் தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாயா? தொழுகையில ஃபஜ்ருடைய நேரத்துல சுபஹ் முடிஞ்சிட்டு ஒரு சாமி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கொண்டு ஒரு நேரத்துல இனி போயிட்டாங்க. திரும்ப வரும்போது சூரியன் உதிச்ச பிறகு அவர் என்ன செய்யறாரு, உட்கார்ந்து கொண்டு நிக்கிறாரு. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நான் போயிட்டு வர காட்ட நீ இப்படியே இருந்தியான்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்கிறாரு, ஆமா அல்லாஹ்வுடைய நான் இப்படிதான் இருந்தேன். நான் உங்களிடமிருந்து சென்றதற்கு பிறகு 4 துதி சொற்களை 3 முறை சொன்னேன். அப்ப சொல்றார், நீங்க போனதுக்கு போறேன் நான் 3 துதி சொற்களை சொன்னேன். அதற்கு இன்றைக்கெல்லாம் நீ சொன்னவற்றை மதிப்பிட்டால் நீ சொன்னதற்கு அது நினைத்து விடும். நீ வந்து உட்கார்ந்து மிச்ச நேரமா திக்ர் பண்ணி கொண்டு இருக்கிறாய். நீ சொல்ல இந்த வார்த்தைகளை நான் சொல்லித்தார இந்த வார்த்தைகளை ஒப்பிட்டு பார்த்தா போன்ற வார்த்தைகள் எல்லாம் சிம்பிளா போயிருக்கு. நான் சொன்னதுதான் பெருசா வந்துடும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நீ சொன்னவற்றை அது நிகழ்த்து விடும் அந்த வார்த்தைகள் தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கும், அவன் உயர்த்தும் அளவுக்கும், அவனது அரியணையின் எடையளவுக்கும், அவனது சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கும் அல்லாஹ்வை பேச புகழ்ந்து அவன் தூயவன் என்று துதிக்கிறது என்று துதிச்சுக்கோ. அது அந்த அளவுக்கு மிகவும் கண்ணியமான சொல்லன்னு சொல்றாங்க. இதுதான் அதோட மதிப்பு. அல்லாஹ்வை திக்ர் பண்ணி கொண்டிருக்கிற ஒருத்தர் சுபஹ்ல இருந்து சூரியன் உதிக்க காட்டும். அவ்வளவு நேரம் அவன் திக்ர் பண்ணி கொண்டிருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தைகளை விட இந்த சொற்களை 3 முறை சொன்னார். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைச்சிடும். நிறைய நேரம் திக்ர் செஞ்ச நன்மை கிடைச்சிடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது கொஞ்சம் நீட்டம் தான். முடிய அளவுக்கு சுபஹ் தொழுகைக்கு பிறகு இது என்ன செய்யலாம், சொல்லிக் கொள்ளலாம் 3 தடவை.
சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதுப கல்கிஹி வ இலா நஃப்ஸிஹி வ ஸினத கல்கிஹி வ மிதாத கலிமாத்திஹி என்று சொல்லக்கூடிய இந்த 5 சொல் வருது. இதை 3 தடவை சொல்லணும் என்று சொன்னா நிறைய நேரம் அல்லாஹ்வை திக்ர் பண்ண நன்மை கிடைக்கும். இது பார்க்கணும். அடுத்தது ரசூல் சொல்றாங்க, நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ் எத்தனை தடவை இஸ்திக்பார் செய்றேன்? 3 தடவை இஸ்திக்பார் செய்றேன் என்றாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹி அஸீம் என்ற வார்த்தை இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், அவனிடமே மீளுகிறேன், தௌபா செய்து கொள்கிறேன். இது வார்த்தை. அஸ்தக்ஃபிருல்லாஹ அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், வ அதூபு இலைஹி அவனிடமே நான் மீளுகிறேன். இது எத்தனை தடவை செய்யணும்? 3 தடவை ஒரு நாளைக்கு. 3 தடவை சில ஹதீஸ்கள் வந்து 70க்கும் மேற்பட்ட அளவு. இதை நீங்கள் கையாளுக்கு எண்ணிக்கொண்டே சொல்ல வேண்டியது என்றது இல்லை. சும்மா ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வரலாம். ஏதாவது எனக்கு விருப்பமில்லாத நடந்தாலும் என்னோட கையில தவறு நடந்தாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி சொல்லிக் கொண்டிருக்கலாம். உங்களோட பார்வை தவறா போயிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி. உங்களோட பேச்சுல செய்ய மிஸ்டேக் நடக்குது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி. சும்மா இருங்க நீங்க நினைக்கிறீங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி, நான் எந்த அளவுக்கு பாவம் செஞ்சு கொண்டு இருக்கிறேன்னு தெரியாது. ஏதாவது ஒரு சர்ச்சை ஏற்படுது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி. உங்களோட கையால தவறு நடக்குது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி. கணவன் மனைவிக்கு மத்தியில் அந்த பேச்சுவார்த்தையில உங்களை குரல் கொஞ்சம் உயருது, உங்களை உயர்த்தீங்க நீங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி. இந்த இஸ்திக்பார் என்பது உண்மைத்தனத்தை வெளிப்படுத்துறோம். இல்ல விரும்பினா 100 தானே, 100 ஒரு கையில 15 இருக்குது. 15 எத்தனை தடவை வரணும்? 15 எத்தனை வரணும்? 6 வந்தா 90, இன்னொரு 10. 15 இந்த கையில 6 தடவை, 2 கையில வந்து 3 தடவை, 30 3 90 சிம்பிள். 100 தாண்டி மேக்சிமம் திக்ருகள் இல்லை. ஐயா ஒரு தஸ்மீ மணி தேவையும் இல்லை, உங்களுக்கு திக்ர் மெஷின் தேவையில்லை, நெல் மூட்டை கணக்கு பண்ற மெஷின் தேவையில்லை. மேக்சிமம் 3 தடவை அதை தாண்டாத உட்கார்ந்துக்கிறது இருக்கு. இப்ப சொல்லுங்க என்னென்ன திக்ருகளை சொல்லி தரல. 1 லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன். எத்தனை தடவை சொல்லணும்? 100 தடவை சொன்ன என்னென்ன கிடைக்கும்? 10 அடிமைகள் விடுதலை செய்த நன்மை. 2வது 100 நன்மைகள் எழுதப்படும், 100 பாவங்கள் அளிக்கப்படும், அங்கு சாயங்காலம் வரைக்கும் சைத்தானிடமிருந்து பாதுகாவல் கிடைக்கும். 2வது திக்ர் அதே திக்ர எத்தனை தடவை சொல்லலாம்? 10 தடவை. 10 தடவை சொன்னா என்ன மாதிரி நன்மை கிடைக்கும்? ஒரு முஸ்லிமை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும். 3வது சுப்ஹானல்லாஹ் எத்தனை தடவை? 3 தடவை சொன்னா என்ன கிடைக்கும்? 1000 நன்மைகள் பதிவு செய்யப்படும், 1000 பாவங்கள் அளிக்கப்படும். 4வது என்ன சொன்னேன்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொன்னா என்ன நடக்கும்? சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. 5வது என்ன சொன்னேன்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ இலா நஃப்ஸிஹி வ ஸினத கல்கிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இத சொன்னா காலையில ஃபஜ்ர் நேரத்திலிருந்து சூரியன் உதிக்கும் வரைக்கும் சொல்லக்கூடிய திக்ருகளுடைய சொல்லை விட இது நிலைத்து நிற்கும். 3 தடவை சொன்னா போதும். ஒரு நேரம் பார்த்தோமா? அடுத்தது என்னது? 6வது அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி எத்தனை தடவை? அல்லது 70க்கு மேல. இவங்களுக்கு 30க்கு சொல்லுது என்ன இருக்கு சொல்லி இதுவரை செஞ்சா இஸ்திக்பார் செஞ்சா மன்னிப்பான். அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிப்பான். 1 தடவை கேட்டா மன்னிப்பான், 2 தடவை 2 மன்னிப்பு, 3 தடவை கேட்டா 3 மன்னிப்பு, 70 தடவை கேட்டா 70 தடவை மன்னிப்பு, 100 தடவை கேட்டா 100 தடவை மன்னிப்பான். ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு 100 தடவை. இது யாரு கேட்கிறாங்க? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. நாங்க எத்தனை தடவை தான் கேட்கணும்? அப்ப அல்லாஹ்வே நம்ம கேட்டு கொண்டிருக்கிறோம். நாங்க கேட்கிறோமா? சிம்பிள். ஆனா எங்களை மறக்கடிக்க வைக்கிறான் சைத்தான், எங்க கவனத்தை திரும்ப வைக்கிறான் சைத்தான். சின்ன சின்ன திக்ருகள். அடுத்ததான் பாருங்க.
இல்லாதில்லை கிடைக்கிற சந்தர்ப்பத்துல சொல்லிக்கலாம். அது மார்க்கத்தில் உள்ள ஒரு ஆதாரபூர்வமான செய்தி. உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கிடைக்கிற டைம்ல இதை சொல்லிக் கொள்ளலாம். ரசூலா சொல்றாங்க, இந்த நாட்டை சொல்லக்கூடிய வார்த்தை அது சொர்க்கத்தின் கருவூலங்களில் ஒரு கருவூலம். கருவூலம் என்று தெரிந்தாலே என்னது? கருவூலங்கள் இல்ல, அது சொர்க்கத்துக்கு ஒரு கருவூலம். அது விஷயம். கருவூலம் என்ன? பிரசன்ட் பாண்டாகாரே ஒரு பெருக்கள் எல்லாத்தையும் நீங்க அதிகம் பெரிய பெட்டகம் இருக்கிறேன் சாமனம் எல்லாம் சேர்த்து வைப்பீங்களே, அந்த மாதிரி சொர்க்கத்தில் இருக்கிற இன்பம் தரக்கூடிய மகிழ்விக்கக்கூடிய சொர்க்கவாசிகளால் மகிழ்ச்சியாக வாழ வைக்கக்கூடிய கருவூலங்களை அதெல்லாம் ஒரு பெரிய கருவூலங்களை கேட்க வச்சுக்கிறாங்க. சொர்க்கத்தில் பெரிய பிரச்சனை வந்து இருக்க போது மரமையில அதுல ஒரு கருவூலம் தான். என்னது? இந்த வார்த்தை சொல்ல இத சொல்லி சொர்க்கத்துல போயிட்டு கருவூலத்துல கீழே எடுத்துக்கோங்க. எதுக்கு? treasury of the paradise. எப்படி வார்த்தை? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் படியே தவிர வேறு இல்லை. எனக்கு நல்லது நடந்தாலும் யார் நினைச்சு நடக்குது? கெட்டது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய விருப்பத்தில் நடக்குது. இது எல்லா சந்தர்ப்பங்களையும் கிடைக்கிற சந்தர்ப்பங்கள்லாம் சொல்லலாம். லா ஹவுல வலா குவத்த இல்லா. இந்த வார்த்தைகள் முழுமைகள் வாழ்க்கையில பழக்கப்படுத்திக்கணும். தௌஹீத்வாதிகளோட வாயில் இருக்கக்கூடிய பழக்கமான வார்த்தை தெரியுமா? ஆதாரம் அது சரி, இது லைஃப், அது அப்படி, இது இப்படி, அது அந்த வாதம், இது எந்த வாதம், அது எப்படி, இவர் இப்படி. ஒரு முஸ்லிமுடைய அசலாக்க வெளிப்படுத்துகின்ற அன்பான பண்பான வார்த்தைகள் அதுக்காக மதித்து கொள்ள முடியாது. திக்கர் பண்ண சொன்னது தனியா இருக்கும். வீடியோக்கு முன்னாடி வந்து அழுவான் திக்கர் பேர்ல. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் நடிக்கிறான். இது நடிப்பு. ஆனா இந்த வார்த்தைகள் என்னோட வாழ்க்கையில பணிவோட உண்மையாக உள்ளத்தால வந்த பேசட்டான ஒரு அதவு தெரியுமா? அது ஒரு முஸ்லிம் வெளிப்படுற அந்த வாசங்கள், வாதங்கள், மரணம் பேசும்போது தப்பா பேசுற சொல்லுங்க, பணத்துக்கு கொண்டு வாங்க. எப்படி ஒரு அகலா பேசுறான்னு பாருங்க. இதை யாரு செய்வாங்க தெரியுமா? யாரு? மார்க்கத்தில் அடிப்படை தெரியாத, கொள்கை தெரியாத சகோதரர்கள், குறிப்பாக தப்லீக் ஜமாத்தில் உள்ள சகோதரர்கள் இது செய்வாங்க. அவங்க மார்க்கத்துல தமிழ் தெரியும், நஸ் தெரியா, ஆதாரம் தெரியா, வங்கி தெரியா, அகீதா தெரியா, பிதா தெரியா, ஷிர்க் தெரியா, எது தெரியும்? அவரு தெரியும். அக்லாக் தெரியும், ஆதாரம் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியும். ஆனா பேசுவாங்க சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில பிராக்டிஸுக்கு கொண்டு வரணும். சரி, இப்ப 6 வார்த்தைகள் திக்ர், 6 திரும்பி கேட்க சொல்லணும். இன்னொரு வார்த்தை ரசூலா சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு சிம்பிள் என்று பாருங்க. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ். இத சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த வார்த்தை சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தூய்மையானவன் அர்த்தம், வல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியவன் அர்த்தம். இதை யாராவது சொன்னா இது எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த வார்த்தைகளை சொன்னா எந்த அளவுக்கு நம்பன் பாருங்க. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் என்பது வானங்கள் மற்றும் பூமிக்கு இடையே உள்ள இடத்தை நிரப்பக்கூடிய அளவிற்கு அபரிமிதமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சொல்லாகும். வானத்துக்கு, வானங்களுக்கும் பூமிக்கும் இடையே கர்ப்பம் இருக்குது, டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். வானத்துக்கு பூமியுடைய டிஸ்டன்ஸ் தெரியுமா? நான் சொன்னேன் அடிவானத்தை இன்னும் கண்டுபிடிக்கல. அடிவானம் என்றே வைத்துக் கொண்டாலும்
இன்றைக்கு அனுப்புறான் ரோவர் அனுப்புறான், ராக்கெட் அனுப்புறான், விமானங்கள் அனுப்புறான், பெரிய பெரிய ஜெட்கள் எல்லாம் அனுப்புறான். எந்த அளவுக்கு போயிட்டு நிக்குது? செவ்வாய் கிரகத்தின் அளவுக்கு போயிட்டு நிக்குது. செவ்வாய் கிரகம் எங்க இருக்குது? அடிவானத்துக்கு அடிவானம் என்றே தெரியும். அப்ப அடிவானம் என்றே வைத்துக் கொண்டாலும் அப்ப வானத்துகள் இது வானங்கள் வருது. 7 வானங்கள், 7 வானங்கள் என்றா அல்லாஹ் அக்பர். எங்க போயிட்டு அந்த டிஸ்டன்ஸ் முடியுமா என்று சொல்லிடுவான். அந்த அளவுக்கு நன்மைகளை நடக்கலாம். 2 சிம்பிள் வேர்ட்ஸ் சொல்லிருக்கிறவன். அது எத்தனை கடவுள் வருது? கடவை வரவே இல்லை. சும்மா வழக்கத்துல வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது எத்தனையாவது சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. நீங்க தெரிஞ்சிருக்காக தெரிஞ்ச நன்மைகள் அடைந்ததா இருந்தால் கஷ்டம் கொண்டு போடணும். அதுக்கு முழு செய்யணும், முழு முடியாம பார்த்துக்கணும். சில பேருக்கு முழு முடிகிற மாதிரியே ஃபீலிங் இருக்கு. தொழிலுக்கு முழு செஞ்சு வந்தாலும் அது முழு முடிகிற மாதிரியே ஃபீலிங் வரும். அப்ப ரசூல் அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி தந்தாங்க. என்ன டெக்னிக்? ஒன்று துரு வாடை வரணும் அல்லது சத்தம் கேட்கணும். இந்த 2ம் வராம உனக்கு காத்து பிரிகிற மாதிரியே ஃபீலிங் வந்தா அது செய்தானுக்கு தசீலை ஏற்படுத்தி உனக்கு ஒரு பிரம்மையை ஏற்படுத்துகிறான், பிரம்மையை ஓட்டுகிறான், ஒரு மாநிலை ஏற்படுத்துகிறான். அது சிக்கிக்கூடாது என்றாங்க. ஆனா அதுக்கு மெனக்கெட்டு அது இல்ல உள்ள முருகா திருப்பி சொல்லி மறுவ வந்து தம்பி அது ஒரு ப்ரொசீடியர் இருக்குது. ஒரு டைம் போகுது. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது எங்க டைம் போகும்னு கேட்கிறேன். சும்மா டைம்ல என்னோட வாயில என்ன வரும்? நல்ல வரும். என்னது? நல்ல வரும். என்னது? பாடல்கள் வரும். சும்மா டைம் வரும் தானே. யார் மாதிரம் பட பார்த்தபடி இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமை இதை சொன்னா கூட நன்மைலாம் கிடைக்காது, கருத்து பிள்ளைலாம் போயிருக்கு. ஆனா அப்படியே சொல்லி வந்து கடைசியில வந்து என்ன சொல்லுவா? இறைவனிடம் கையேந்துங்கள் இல்லை என்று சொல்ல மாட்டான், அல்லா விட்டுதான் கேட்கணும் எல்லாம் சொல்லிட்டு அல்லாட ஏகத்துவத்தை சொல்லி வந்து கடைசியில வந்து தரணி என்று நிறைந்து இருக்கும் வல்லவல் முடிஞ்சுக்காத. இறைவன் எங்க நடந்திருக்கிறாராம்? தரணி தரணி பூரா இருக்கிறாரு. தரணி பூரா சிங்களத்துல தரண, சிங்களத்துல தரண, தமிழில் தரணி. தரணி பூரா இருக்கிறான். யாரே? இறைவன். சிறுக்காக இருக்கு அல்லது சினிமா பாட்டு, ஏதாவது ஒரு பாட்டு வாழ்த்து வருது. இது பாடங்கள் தான் வரும். நீ நடந்தால் நடுவளவு, நீ சிரித்தா சிரிப்பளவு, நோன்பு குடிச்சவன் பாடுவோம், நோன்பு பார்க்கலாம் போகுது. இது எனக்கு தேவையான சைத்தானிய வார்த்தைகள், எந்த நன்மையும் தராது. இந்த வேறு பாருங்கள், வெரி சிம்பிள். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ். சின்ன மகன் சொல்லுங்க பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் கேளுங்க, அவ சொல்லுவா. புத்திர சொல்லுவா பாருங்க தனியா. ஈஸி சொல்லி பழகி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. நீங்க சொன்னதுல ஒரு திக்ர் என்னது? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப 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 பிடித்த வார்த்தை. ரசூலுல்லாஹ்க்கு மிகவும் விருப்பமான வார்த்தை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். வல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய எல்லா புகழும். வலா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லை. வல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். நான் சொன்னேனே திக்ர் பூரா இந்த வேர்ட்கள் தான் ரொட்டேஷன்ல வந்து கொண்டே. இந்த வேர்ட்டை சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் கூறியதாவது சூரியன் எதன் மீது உதிக்கின்றதோ அந்த உலகத்தை விட, இந்த முழு உலகத்தை விட எனக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை என்றாங்க. இந்த யூனிவர்ஸை விட எனக்கு பிடிச்ச வேர்ட் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இப்ப நோட் பண்ணிக்கணும் தானே. சும்மா ஒவ்வொரு இதெல்லாம் எங்களுக்கு வரவே இல்லை. ஒரு தடவை சொன்னோம், உங்களுக்கு விட ரசூலுக்கு பிடிச்சதுனால எனக்கு உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை இது. இதுதான் நினைச்சு போட்டு சொல்லணும். அபரிமிதமான நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பாருங்க, ஒருத்தர் மெட்ரோல வந்து சேரும் போது சொன்னாரு, அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. அல்ஹம்துலில்லாஹ்
அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், நிறைய புகழ், தொய்யிபன் தூய்மையான புகழ், முபாரகன் ஃபீஹி பரக்கத் செய்யப்பட்ட புகழ். அந்த புகழ் இதை சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த வார்த்தையை தனக்குரியதாக ஆக்கிக் கொள்வதற்கு போட்டி போட்டாங்க. சும்மா டைம்ல இதை சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹி. பல லைஃப்ல இதெல்லாம் அப்ளை பண்றதுக்கு முயற்சி செஞ்சுக்கோங்க. அடுத்தது, உங்களுக்கு தர்மம் செய்ய நினைக்கிறீங்க, கையில காசு இல்லை. தர்மம் செய்ய நினைக்கிறீங்க, கையில காசு இல்லை, என்ன செய்யலாம்? ரசூல் சொன்னாங்க, ஒன்று நல்ல வார்த்தையை பேச சொன்னாங்க, அது ஒரு தர்மம். என்ன பேசுறதுக்கு யாரும் இல்லை, பேசினாலே கெட்ட கெட்ட வார்த்தை வருது. தர்மம் பண்ண நினைக்கிறீங்க, காசும் இல்லை, பேசுறதுக்கு ஆளும் இல்லை, பேசினாலும் நான் போது பேசி என்ன பண்ணலாம் என்றால் நல்ல வார்த்தைகளாக சில வார்த்தைகளை சொல்லித்தாராங்க. இந்த வார்த்தைகளை நீங்க சொன்னீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைகளும் தர்மம் செய்து நன்மை கிடைக்கும், சதகா செஞ்சு நன்மை கிடைக்கும். என்னது? சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். ஒரு நாளைக்கு 3 இடத்துல தர்மம் செய்ய நினைச்சீங்கன்னா இந்த 3 வார்த்தை சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். கஷ்டமா? நஷ்டமா? சிரமமா? சதகா செஞ்ச நன்மை கிடைக்கும். எவ்வளவு ஈஸியான திக்ருகள் என்று பாருங்க. திக்ர் என்பதை நம்ம பயந்துருவோம். பெரிய பெரிய வார்த்தைகளை இவ்வளவு வேலை நான் சொல்லி தந்த திக்ருங்க. அந்த லாயினா வஹ்தஹு ஷரீக லஹு லல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதல்ல கல்பிஹி வ இலா நஃப்ஸிஹி என்ற அந்த திக்ரின் தவிர மற்ற எல்லாமே 2, 3, 4 அதிகபட்சமா 5 வார்த்தைகள். இந்த வார்த்தையை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து பாருங்க, நாங்க பெருநாள்ல சில திக்ருகள் பழக்கி வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு என்ன திக்ரு? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹ். அப்பதான் பெருநாள் ஃபீலிங்கே வருமே. ஸ்பீக்கர்ல சொல்லும் போது நாளைக்கு பெருநாள், நம்மளுக்கு நல்லா பச்சை பச்சை கோழின்னு சுத்தி தின்போம், இன்னும் பாட்டு படி. அல்லாஹு அக்பர் அல்லாஹ் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி புக்ரத்தன் வாசீலா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு வனஸர அப்தஹு வஅஸ்ஸ ஜுந்தஹு வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு. பெருநாள் ரமலான் என்ற ஒரு ஃபீலிங். இந்த வார்த்தைகள் பெருநாள் நேரத்தில் சொல்கின்ற வார்த்தைகள் அல்ல. பெருநாள் நாம செய்யற தக்பீர் மாத்திரம் தான். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். மறு அல்லாஹ் எழுத தேவையில்லை. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இப்படியே சொல்லி கொண்டிருக்கிறோம். பெருநாள் நேரத்துல நாம பின்னல் போயிட்டு என்ன செய்ய முடியுமா? நல்ல சுடிக்காரங்க எங்க கிடைச்சு எந்த நானும் போனேன், ஹவுஸ் ஆஃப் ஃபேஷனுக்கும் போனேன், ஃபேஷன் பக்குக்கும் போனேன், நோன் லிமிட்டுக்கும் போனேன், ஃபேஷன் ஸ்டோருக்கும் போனேன், கிடைக்கவில்லையே. உங்களுக்கு எங்க கிடைச்சு இவரு இந்தியாவில இருந்து இவர் மச்சான் கொண்டு வந்தாரு, இவர் மாமா கொண்டு வந்தாரு. இதான் பேச்சு. பணப்பேஞ்சிக்கு செயல்பட்டு நம்ம செயல்படுறது என்ன செய்யணும்? உட்கார எழுதி கொண்டே நிற்கிறாங்க. உட்கார எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதுதான் பெருநாட்டுகள் பேச்சு. பெருநாட்டுகள் போனீங்க இடத்த பிடிச்சு உட்கார்ந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லி கொண்டிருக்கீங்க, துஆ கேளுங்க, அந்த நாள் பரக்கத் கிடைக்கும். ஆனா ஒரு வழக்கப்பட்ட வார்த்தை என்பதை நினைவுபடுத்துகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வாசீலா. அந்த தக்பீரை சொல்லித்தார இடைசெருக ஒரு துண்டு, அது தனியார் திக்ரா வந்தது. நம்ம என்ன பண்ணிட்டாங்க, சும்மா அல்லாஹ் அக்பர்னு சொல்லி கொண்டு ஒரு நாடகம் இருக்காது. இங்க இருக்கிற கட்டத்தை கொண்டு வந்து அங்க ஃபிட் பண்ணிட்டோம். அங்க வந்து சேர்ந்துச்சு. என்ன அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வாசீலா என்ற வார்த்தையை யார் ஒரு தடவை சொல்கிறாரோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதற்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, பரக்கத்தோடு கொட்ட போகின்றன. என்ன வேலை! பரக்கத் போது வானத்தின் வாசல்களே திறக்கப்படும். இது
வானத்தின் வாசல்கள் அல்லாஹ்வுடைய அருள்வளம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவரும் கிடைக்கின்றன. அல்லாஹ் ரஹ்மத்தை கொட்ட போறான் நம்ம மேல. இப்படி வேண்டுறாரு. அப்ப இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறத பார்க்கிறேன். இப்ப பிள்ளைகளே, கணவன்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த திக்ருகளை கொஞ்சம் பட்டியல் போட்டு சொல்லுங்க சிறப்புகளோட. முதலாவது நான் சொல்ல மாட்டேன். என்ன கிடைக்கும்? அவசர அவசரமா இப்ப சிறுபாவம் போட்டக்கூடாது. சரியா யோசிச்சு சொல்லணும். 1000 நன்மைகள் எழுதப்படி 1000 சரி 100 நன்மைகள். நானும் நிலையெல்லாம் எப்படி போட வேண்டும் அவ்வளவுதான் கதை. 100 நன்மைகள் எழுதப்படி 100 நன்மைகள் அளிக்கப்படும். அந்த மாலை நேரம் வரை சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அடுத்ததாக 2வது, அதே 10 தடவை சொன்னா ஒரு முஸ்லிமை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும். 3வது, சுப்ஹானல்லாஹ் என்ன கிடைக்கும்? 1000 நன்மைகள் எழுதப்படும், 1000 தீமைகள் அளிக்கப்படும். 4வது, சுப்ஹானல்லாஹ் அபிஹம்திஹி சொன்னா என்ன கிடைக்கும்? சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அடுத்தது அடுத்தது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்பிஹி வ இலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாதி கலிமாத்திஹி. இத சொன்னா அந்த ஃபஜ்ருடைய நேரத்துல சூரியன் உதித்து வர காட்டிலும் 3 தடவை சொன்னா அவ்வளவு நேரம் அல்லாஹ்வை புகழ்ந்த போற்றி புகழ்ந்த நன்மை கிடைக்கும். அடுத்தது அஸ்தக்ஃபிருல்லாஹ் பாதுமி இலவி சொன்னால் எத்தனை தடவை சொல்லணும்? 100 தடவை. அல்லது ரசூல் 70 தடவைக்கு மேல சொல்லியிருக்கிறாங்க. சொன்னால் பாவ மன்னிப்பு கிடைக்கும். அடுத்தது சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ். நீதான் சொல்லணும். சொல்லுங்க சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் சொன்னால் அடிமையா? அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேவரட்டான சொல்லு, விருப்பமான சொல்லு. நாங்களும் அதை விருப்பமாக்கி கொள்ளணும். அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. அத சொன்னா என்ன கிடைக்கும்? 30 மாணவர்கள் அந்த வார்த்தையை போட்டி கொள்றதுக்கு போட்டி போட்டாங்க. அப்ப அதுக்கு தனியா அந்தஸ்து இருக்குது. மாணவர்கள் போட்டி போட்டாங்கன்னா ஒரு அந்தஸ்து சொல்லு சும்மா யூஸ்ல கொண்டு வரணும். அடுத்தது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது என்னது? எதுல கருமூலம்? சொர்க்கத்தின் கருமூலங்கள் ஒரு கருமூலமாகும் என்றாங்க. அப்ப அது சொர்க்கத்துக்கு டிரெக்டா போயிட்டு சொர்க்கத்துல கருமூலத்தை திறந்து எடுக்கிறதுக்குரிய ஒரு கேட்வே, ஒரு வழிகாட்டல். வேற சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். இத சொன்னா என்ன கிடைக்கும்? சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்கும். அடுத்தது அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா. இத சொன்னா அல்லாஹ்வுடைய வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய அருள் வரை உங்களுக்கு கிடைக்கும். பிராக்டிஸ் பண்ணேலுமா? செஞ்சு கொள்ளேலுமா? இன்ஷா அல்லாஹ் டியூட் தாரம் ஆகணும். நீங்க நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மனப்பாடமாகும். டியூட் பண்ண என்ன செய்வீங்க? அப்படி தூக்கி பேசி விட்டுருவீங்க. யாரு பார்க்க போறா? நீங்க எடுக்கிற சோகமா கிடைக்குது. அதுதான் உங்களோட மனசுல ஆழமா பதிவு செய்யும். அடுத்தது ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை இது. இந்த வார்த்தையும் அடிக்கடி வார்த்தைகளை கொண்டு வர சில சகோதரர்களுக்கு நான் சொல்லி கொடுத்து வைக்கிறேன். அவங்க சொல்ற வார்த்தைகளை தவறு சொல்லுவாங்க, குற்றச்சாட்டு வைப்பாங்க, எங்களை விமர்சிப்பாங்க, எங்கள் மேல போய் சொல்லுவாங்க, பழி சுமத்துவாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நாங்க சந்திப்போம். அல்லது எங்களுக்கு அல்லாத உதவி தேடப்பட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அந்த நேரத்துல நாம சொல்ல வேண்டிய வார்த்தை உதவி நாடப்படுபவன் அல்லாஹ். இந்த நேரத்துல அல்லாஹ் உங்க உதவி எனக்கு தேவை என்ற கருத்துல வல்லாஹ் முஸ்தஆன்
இறைவன் உதவி நாடப்பட வேண்டும் அல்லாதான் அலாமா யசிஃபூன் அவங்க சொல்கின்ற வார்த்தைகளை விட்டும் தற்போது உதவி நாடப்படுபவன் அல்லாஹ். நிகழ்வு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இந்த வார்த்தை சொல்லுங்க. அரபிகள் கிட்ட நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்குது, அதே மாதிரி அதிகமான நல்ல பழக்கங்கள் இருக்குது. அதுல இந்த மாதிரி வார்த்தைகள் அவரோட வாயில அடிக்கடி வரும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு பேசும்போது பாருங்க வல்லாஹுல் முஸ்தஆன் வல்லாஹுல் முஸ்தஆன் என்பார்கள். அழகான வார்த்தைகள் எங்களோட வாழ்க்கைக்கு நாங்க என்ன செய்யணும், எடுத்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தொடர் நிகழ்ச்சிகள்ல அடுத்தடுத்த தர்பியத்துகள் என்னென்ன வரும் என்றது இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.